ஹாய் ஆல். குட் ஈவினிங். ஸோ உங்க எல்லாரையும் இந்த வெயிட் லாஸ் செஷனுக்கு வெல்கம் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ஐ எம் வசந்தி, வெல்னஸ் கோச் ஃப்ரம் வெல்சன்ஸ் கம்யூனிட்டி. ஸோ இன்னைக்கு செஷனுக்காக ரொம்ப எல்லாருமே ரொம்ப கியூரியஸாவும் ரொம்ப அவைட்டிங்காவும் இருக்கீங்க. ஸோ அந்த செஷன் மச் டிலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஆனா இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ செஷனுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட இப்ப நிறைய பேர் கேக்குறீங்க, எப்படி மேம் லைக் இந்த ஃப்ரீயா செஷன்ஸ் எல்லாம் பண்றீங்க, எப்படி லைக் இந்த சயின்ஸ் பார்ட் எல்லாமே எப்படி ஒரு சீக்ரெட்ஸ் எல்லாம் எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட கம்யூனிட்டியோட விஷன் அண்ட் மிஷன் தாங்க காரணம். ஸோ நாங்க இந்த இயர் 2024 எண்டுக்குள்ள கிட்டத்தட்ட 1 மில்லியன் பீப்புளை ரீச் பண்ணி அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸை ரிவர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட விஷன். ஸோ அதை நோக்கி தான் நாங்க வந்து ஃப்ரீ செஷன்ஸ் வந்து நிறைய செஷன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய லாங்குவேஜஸ்லயும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லைக் கிட்ஸ் ஹெல்த், டயபெட்டிஸ், ஒபிசிட்டி அண்ட் பிசிஓடி, இன்ஃபர்டிலிட்டி, இந்த மாதிரி நிறைய செஷன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த செஷன் எப்படி போக போகுதுன்னு பாத்தீங்கன்னா 3 பார்ட்ஸா பிரிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் த சயின்ஸ் பார்ட் அண்ட் செகண்ட் இஸ் த மோஸ்ட்லி அவைட்டட் டெஸ்டிமோனியல் பார்ட். ஸோ உங்களுக்கு எல்லாரும் இந்த பூஸ் பம்ப் மூமெண்டா இருக்கும் அந்த டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. ஸோ நம்மளோட கம்யூனிட்டியில இருந்து நிறைய வெயிட் லாஸ் பண்ணவங்களோட டெஸ்டிமோனியல்ஸ் ஷேர் பண்ணுவோம். அண்ட் தேர்ட் இஸ் த மோஸ்ட் அவைட்டட் Q&A பார்ட். ஸோ இந்த பார்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போதுங்க. அண்ட் உங்களோட டவுட்ஸ் எதுவா இருந்தாலும் பென் அண்ட் பேப்பரோட ரெடியா இருங்க, எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் Q&A பார்ட்ல வந்து உங்க பதிலுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த செஷனை பண்றதுக்காக நம்ம இன்வைட் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டியோட மோஸ்ட் சீனியர் நியூட்ரிஷனிஸ்ட் தான் நம்ம வெல்கம் பண்ணியிருக்கோம். லைக் அவங்களோட பிஸி ஷெட்யூல்ல 1 hour ஆஃப் டைம் அவங்க நம்மளுக்காக கொடுத்து நம்மளோட டவுட்ஸ் அண்ட் நம்மளோட சயின்ஸ் பார்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அண்ட் Q&A பார்ட்லயும் ஷீல் பி வெரி ஹாப்பி டு ஆன்சர் ஆல் யர் queries. ஸோ எல்லாரும் ரெடியா இருங்க. அண்ட் வித்வுட் மச் ஃபர்தர் டிலே, லெட்ஸ் இன்வைட் ஆர் senior nutritionist Shabnam ma'am onto the digital screen. Welcome ma'am. Yeah, thank you. Thank you so much, Vasanti. So that was a warm welcome. So yes, friends, good evening all. So finally, so the long awaited session nene சொல்லலாம் நம்மளுடைய session. So definitely உங்களுடைய நிறைய questions-க்கான பதில் ஓகேங்களா. So அதே மாதிரி வசந்தி சொன்ன மாதிரி நாங்க இது மட்டும் கிடையாதுங்க. So we are continuously doing so many செஷன்ஸ். ஸோ நாங்கள் நிறைய செஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் ரிகார்டிங் வெயிட் லாஸா இருக்கலாம், ஒரு பிசிஓடி, இன்ஃபர்டிலிட்டி, டயபெட்டிஸ். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸ்லி நாங்கள் நிறைய செஷன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதே மாதிரி எங்களுடைய விஷன் மிஷன் பத்தி கூட ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ வித்தவுட் மச் டிலே, ஸோ நம்ம செஷனுக்குள்ள போகலாம். நிறைய ஹெல்த் சீக்ரெட்ஸை லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களுமே ரெடியா இருங்க, ஒரு பென் பேப்பர் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. வாட் எவர் டவுட்ஸ் யூ ஹேவ், டெஃபினெட்லி யூ கேன் raise the questions and ask to me at the end of the call. Okay. So, I hope உங்க எல்லாருக்குமே இந்த ஸ்கிரீன் விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், பேசிக்லி நம்ம வந்து வெயிட் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் நிறைய லைக் இதுக்கு முன்னாடி அல்டிமேட்லி நம்ம வெயிட் லாஸ்ங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாவே நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். பிகாஸ் நிறைய கிவ் அப் பண்ணவங்க தான் வந்துட்டு இந்த ஜேர்னில நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஒய்? பிகாஸ் ஒன்னா நீங்க வந்துட்டு வெயிட் லாஸ் பண்றேங்கிற பேர்ல நீங்க வேற ஏதாவது ஒரு நியூட்ரிஷனல் டெபிசிட்ஸை வந்துட்டு நம்ம கொண்டு வரது, அதே மாதிரி மசில் மாஸ் ரொம்ப கம்மியாகிறது, முதல்ல இருந்த எனர்ஜியை விட டயட் பண்ணும்போது ரொம்பவே எனர்ஜி லெஸ் ஆகுறது. ஸோ
அது மட்டும் இல்லாம தொடர்ந்து அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா இதனால வந்துட்டு நிறைய இஷ்யூஸ்குள்ள போறது. ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாம நம்மளா வந்துட்டு ஒரு கிராஷ் டயட்ஸ் பண்றது அந்த மாதிரி பண்ணும்போது உங்கள பல பேர் கூட அந்த மாதிரி ஒரு விஷயத்த டெஃபினெட்லி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. ஓகே, சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ராப்பரான சயின்ஸ் லேர்ன் பண்ணி பண்ணும்போது நாட் ஓன்லி ரெடியூசிங் த வெயிட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்துட்டு இது எப்படி நீங்க மெயின்டைன் பண்ணி கொண்டு போறீங்க அப்படிங்கறதுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா நாங்க வந்துட்டு உங்களுக்காக நம்மளுடைய டயட் ஃபேஸ்ல நாங்க வந்துட்டு பர்சனலி வி வில் ஆல்சோ பி ஷேரிங் யூ தட் நாலேஜ் ஆல்சோ. ஓகே, சோ பேசிக்கலி வந்து பாத்தீங்கன்னா த ஷாக்கிங் நம்பர்ஸ் வேர்ல்ட் வைட் அப்படிங்கிறது இப்ப மேஜரா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பேசிக்கலி நம்மளுடைய கைண்ட் ஆஃப் டயட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெயினா போறது இட்ஸ் பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறனால அதோடைய ரூட் காஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி இட் இஸ் லைக் வெயிட் லாஸ், அதாவது வெயிட் கெயின் ஒபிஸ் கேட்டகரியில போறதுதான். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஷாக்கிங் நம்பர் வேர்ல்ட் வைட் அப்படிங்கிறது வந்துட்டு ஆல்மோஸ்ட் நம்மளுடைய அர்பன் இந்தியன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சனுமே இண்டிவிஜுவலா கன்சிடர் பண்ணனா ஒருத்தங்க வந்துட்டு 11 கிலோ வரைக்கும் வெயிட்ட கம்மி பண்ற மாதிரியான ஆவரேஜ் வருது. பிகாஸ் 73% ஆஃப் த பீப்புள் வந்துட்டு ஒபிஸ் கேட்டகரியில இருக்காங்க. அதாவது நம்ம நார்மலா வந்துட்டு ஒரு 22 பிஎம்ஐல இருக்கணும்னா 25.5 பிஎம்ஐல இருக்கிறதா வந்துட்டு சர்வே சொல்லுது. ஆக்சுவலி வந்துட்டு இப்போ கரண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா டயபெட்டிஸ்ல வந்துட்டு வி ஆர் ஸ்டாண்டிங் இன் நம்பர் 2. ஓகேங்களா, சோ நம்ம வந்துட்டு டயபெட்டிஸ்ல நம்பர் 2ல இருக்கோம், கிட்ஸ் ஒபிசிட்டியில வந்துட்டு நம்பர் 1ல இருக்கோம். சோ இது வந்துட்டு இட்ஸ் அ வெரி பேத்தட்டிக் சிச்சுவேஷன். சோ என்ன காரணத்தினால இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூட் காஸ் வந்துட்டு மூல காரணமே உடல் பருமன் தாங்க. சோ உடல் பருமன்ல இருக்கும் போது டயபெட்டிஸ்ல நம்ம செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறதோ இல்ல வந்துட்டு சைல்டு ஒபிசிட்டியில ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறதோ ஒரு பெரிய ஷாக்கே கிடையாது. ஓகேங்களா, சோ தட் இஸ் ஒன் திங் விச் வி ஷுட் நோ. சோ குழந்தைங்களா இருந்தாலுமே நம்ம வந்துட்டு வி ஹாவ் டு என்ஷூர் ரொம்ப வந்துட்டு ஜங்க் கொடுக்கறது, அடம் பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கொடுக்கறது ஆர் வந்துட்டு அடிக்கடி வெளியில வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் நம்மளே வந்துட்டு வி ஷுட் நோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆஸ் அ பேரண்ட்ஸ் லேர்ன் பண்ணோம் இந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளால கூட we can develop few things. நம்ம கிச்சன்ல கூட கொஞ்சம் நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணி we can also do a healthy lifestyle for our family also. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி இஸ் அ குளோபல் எபிடமிக். எஸ், இது வந்துட்டு நம்ம இட்ஸ் நாட் லைக் ஒரு ரீஜன்ல மட்டும் இப்படி இருக்கா அப்படின்னா இட்ஸ் கிடையாதுங்க. இட்ஸ் அ குளோபல் எபிடமிக்கா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அதாவது 45%ல இருந்தது இப்ப நியர்லி ட்ரிபிள்டு. நம்மளுடைய ஒபிசிட்டி வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் லைக் 1975ல இருந்த ஒபிசிட்டி கேட்டகரிக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இட் ஹாஸ் நியர்லி ட்ரிபிள்டு. சோ ட்ரிபிள்டு அப்படின்னா என்ன காரணம்? அந்த டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூ ஹேட் மெஷின்ஸ். ஓகேங்களா, ஐ மீன் யூ ஆர் ஹேவிங் மெஷின்ஸ் நவ். ஸோ அந்த டைம்ல வந்து இட் வாஸ் நாட் லைக் தட். ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து எவ்ரி திங் வாஸ் பிசிக்கலி டன். ஸோ அந்த டைம்ல வந்துட்டு நம்ம ஒரு வாஷிங்கா இருக்கலாம் ஒரு கிளீனிங் மாப்பிங் எவ்ரி திங் நம்ம பிசிக்கலா எஃபர்ட்ஸ் போட்டு பண்ற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டுக்கு தகுந்த மாதிரியான ஒரு கேலரி பர்னிங்குமே நம்ம கிட்ட இருந்துச்சு. பட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மேஜரா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பிக்கெஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா நம்மளுடைய ஃபாஸ்ட் லைஃப், ஹரிபரி லைஃப். சோ இதுக்குள்ள என்னால என்ன பண்ண முடியும், இந்த ஒரு 2 நிமிஷத்துல என்னால என்ன சமைச்சு எடுத்துட்டு போக முடியும். சோ அந்த மாதிரி இருக்கறனாலதான் இப்ப ட்ரிபிள் ஆயிருக்கு. சோ இன்னுமே அப்ப அடுத்த ஜெனரேஷன் எப்படி எண்ட் அப் ஆகுங்கிறதுக்கு இதுவே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ரைட்? சோ நெக்ஸ்ட் இஸ் ரிஸ்க் ஆஃப் ஓவர் வெயிட். சோ நம்ம ஓவர் வெயிட் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். சோ இதெல்லாம் வந்துட்டு லைக் அப்போ 1975 கம்பேர் பண்றோம், இப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றோம், எல்லாமே ஓகே. பட் என்ன காரணம்? நிறைய பேர் இப்ப சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் வந்துட்டு 80 கிலோ இருக்கேன் மேம், ஆனா கூட நான் ஹெல்த்தியா தான் இருக்கேன். சோ நீங்க ஹெல்த்தியா இருக்கீங்கிறது இட்ஸ் அ குட் திங். பட் ஆனா எந்த அளவுக்கு அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு? ஓகேங்களா, சோ நீங்க ஹெல்த்தியா தான் இருக்கீங்களாங்கிறது ஹவு வில் யூ நோ? ஓகே, சோ உங்களுக்கு வெளியில சிம்டம்ஸா எதுவுமே காட்டல அப்படிங்கிறதுக்காக we cannot tell you don't have any issues. ஓகேங்களா, சோ அது நம்ம எப்படி கேட்டகரைஸ் பண்றது? வை? பிகாஸ் இந்த உடல் பருமனால தான் அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா டைப் 2 டயபெட்டிஸ், சர்க்கரை நோய் வருது. சோ டைப் 1க்கும் டைப் 2க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சோ டைப் 1 வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கலி நம்மளுக்கு வந்துட்டு அது நம்மளுடைய pancreatic issues ஒரு சிலருக்கு வந்துட்டு பை பர்த்தே இருக்கும், ஒரு சிலருக்கு லாங் ரன்ல டயபெட்டிஸ் இருக்கும் போது அது நீங்க வந்துட்டு when you are prone to medicines ரொம்ப வருஷத்துக்கு நீங்க மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு டைப் 1ல எண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் டைப் 2க்கு போறீங்கன்னா டெஃபினெட்லி இது வந்துட்டு ஒரு லைஃப் ஸ்டைல் டிசார்டர் தான். இது நீங்க ஃபுட் மூலியமா தாராளமா இப்ப நீங்க இதுல பாத்துட்டு இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் டயபெட்டிக்கா இருந்தீங்கன்னா ஆக்சுவலி உங்களால டெஃபினெட்லி ஒரு மெடிசன் ஃப்ரீ லைஃப் லீட் பண்றது மட்டும் இல்லாம டயபெட்டிஸை சூப்பர்பா ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். சோ அதே மாதிரி ஹை
பிளட் ப்ரெஷர். ஸோ பிபி வரதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அகெயின் உங்களுக்கு அந்த கொழுப்பு வந்து போயிட்டு உங்களுக்கு ஆர்டரிஸ்ல அடைக்கிறது, அந்த ரத்த குழாயில வந்துட்டு ரத்தம் போறதுக்கான ஒரு ப்ராப்பரான வழி இல்லாம இருக்கிறது, இதெல்லாமே தான் உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் வரதுக்கான காரணம். இதுவுமே கொலஸ்ட்ரால், அதாவது ஒபிசிட்டியோட ரிலேட் ஆன ஒரு விஷயம் தான். ஸோ ஹார்ட் டிசீசஸ், அதே மாதிரி நம்மளுக்கு பிரெயின்ல ஸ்ட்ரோக் வருது, அதனால பேராலிசிஸ், எவ்ரிதிங், ஆல் ஆஃப் தீஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒபிசிட்டினால வருதுதான். கேல் பிளாடர் டிசீஸ், கேல் பிளாடர் டிசீஸ்னா கேல் பிளாடர் ஸ்டோன் வருது. வி ஆல் நோ, பெரும்பாலும் இப்ப இதை அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், கேல் பிளாடர் ஸ்டோன் அப்படின்னா மேஜரா வந்து பாத்தீங்கன்னா you have to remove that organ இல்லைங்களா. சோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு டைஜஷனுக்கு ஒரு சில இஷ்யூஸ் வருது. ஓகே, சோ அந்த மாதிரியும் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹையா உங்களுக்கு ஃபேட், அதாவது பேட் ஃபேட் உங்க பாடியில அக்யூமுலேட் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கும்போது டெஃபினெட்லி நம்மளுக்கு வந்துட்டு இந்த கொலஸ்ட்ரால் இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்லீப் ஆப்னியா, ஸ்லீப் ஆப்னியாங்கிறது ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கலாம். பட் அதை ஃபேஸ் பண்றவங்களுக்கு தான் அதோடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். பக்கத்துல படுக்கிறவங்களால தூங்க முடியாது. எங்கேயாவது டிராவல் பண்றாங்கன்னா அந்த ஒரு ஃபியர் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும், என்னன்னா கொரட்டை. சோ ஐயோ, நான் விடுற கொரட்டையில யாருக்கு என்ன டிஸ்டர்பன்ஸ் ஆகுமோங்கறனால அவங்க ஸ்லீப் ப்ராப்பராவும் இருக்காது, மத்தவங்க ஸ்லீப் ப்ராப்பரா இருக்காது. சோ இதனால நிறைய மென்டல் ட்ரோமாக்குள்ள போனவங்கள நிறைய பேரை நாங்க பார்த்திருக்கோம். அதே மாதிரி ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோபொரோசிஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா எலும்புகளுடைய சம்பந்தப்பட்டது. அது கரெக்டான ஊட்டச்சத்து நீங்க கொடுக்காதப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்க போன்ஸ்ல இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் கம்மியாயிருது. கேன்சர், சோ இங்க உடல் பருமனுக்கும் கேன்சருக்கும் என்ன மேம் ரிலேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பார்த்துக்கிட்டு இருக்கிற பல பேருக்கு இந்த ஒரு விழிப்புணர்வு வரணுங்கிறதுக்காக நாங்க சொல்றோம். கேன்சர் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா சுகருடைய தீனிங்க. ஓகேங்களா. சோ நீங்க சுகர் எடுக்க எடுக்க தான் வந்துட்டு உங்க பாடியில இருக்கிற கேன்சர் செல்ஸ் வந்துட்டு அஃப்கோர்ஸ் எல்லாரோட பாடியிலயும் இருக்கு. ஓகேங்களா. சோ கேன்சர் வந்துட்டு லைக் இவங்களுக்கு அப்படி கிடையாது. எவ்ரி ஒன் வில் பி ஹேவிங் தட் செல்ஸ். பட் அதோடைய எப்போ வந்துட்டு உங்க ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ரொம்பவே அக்யூமுலேட் ஆகுது, எப்போ உங்க பாடி வந்துட்டு அதெல்லாம் ரெசிஸ்ட் பண்றதுக்கான ஒரு பவர் இல்ல, எப்ப நடக்கும்னு கேட்டீங்கன்னா, நிறைய கார்பு கொடுக்கும் போது இது நடந்துருங்க. சோ சுகர்ஸ் எடுக்கிறீங்க, கார்ப் எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய கேன்சர் செல்ஸுக்கு நீங்க தீனி போட்டு வளர்த்துறீங்கன்னு அர்த்தம். சோ ஆப்வியஸ்லி அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கேன்சர் வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ இதெல்லாம் கேட்கும் போதே உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ எப்படி நம்ம இதுல இருந்து எல்லாம் வெளியில வரலாம்? ஆக்சுவலி நான் உடல் பருமன் மட்டும்தான் ப்ராப்ளம் நினைச்சேன், பட் அது ரிலேட் பண்ணி இவ்ளோ இஷ்யூஸ் இருக்குமா? அப்ப இதுல இருந்தெல்லாம் நான் எப்படி மேம் வெளியில வர போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரைட்ல ஒரு ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியும் பாருங்க. சோ இத வந்து பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு நாங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஹைட் அண்ட் வெயிட். சோ வந்து பாத்தீங்கன்னா அண்டர் வெயிட் கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா 18.5க்கும் பிஎம்ஐ நீங்க கீழ இருந்தீங்க அப்படின்னா 18.5க்கும் கீழ இருந்தீங்கன்னா அண்டர் வெயிட்ல போயிருவீங்க. நார்மலான ஒரு பிஎம்ஐ, அதாவது ஹைட்டுக்கு தகுந்த வெயிட்ல நீங்க இருக்கீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. 18.5ல இருந்து 24.9, அதாவது 25 வரைக்கும் வந்துட்டு இட் கம்ஸ் இன்டு அ நார்மல் கேட்டகரி. அடுத்தடுத்து வரதெல்லாம் பாத்தீங்கன்னா உடல் பருமன், ஓவர் வெயிட், ஒபிஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஒபிஸ். சோ எக்ஸ்ட்ரீம்லி ஒபிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 35க்கும் மேல போறது. சோ இத நான் எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? எனக்கு தெரியலையே, நான் உடம்பா இருக்கேனா, இதனால எனக்கு ஏதாவது ஐ மீன் இஷ்யூஸ் இருக்கா, என்னுடைய ஹெல்த் எப்படி இருக்குன்னு தெரியணும் அப்படின்னு நீங்க ஆர்வமா இருக்கீங்க அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க, இந்த ஹைட் அண்ட் வெயிட்ட பாத்துக்கோங்க. சோ இப்ப நீங்க ஒருவேளை உங்களுடைய ஹைட் 5.2 அப்படின்னா நீங்க இருக்க வேண்டிய வெயிட் வந்து 54 தான். சோ நான் வந்து பாக்குறதுக்கு ஒல்லியா தான் இருக்கேன், நான் வந்துட்டு 62 கிலோ தான் இருக்கேன், ஆனா என்னுடைய ஹைட் 5.2 அப்படின்னா நீங்க கூட உடல் பருமன் கேட்டகரியில தான் வரீங்க. சோ இத உங்களுக்கு வந்துட்டு நீங்க இது கூகுள்லயும் இருக்கும், நீங்க வேணும்னா யூ கேன் ஆல்சோ டேக் த ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் திஸ். எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபியூச்சர்ல நம்ம கூட தெரிஞ்சுக்கலாம், நம்ம இன்னும் எவ்வளவு உடல் பருமன் கம்மி பண்ண வேண்டியது இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டயட் பண்ணி ஐடல் வெயிட்ட ரீச் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ எஸ், நெக்ஸ்ட். சோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இன்சுலின். சோ இன்சுலின் அப்படின்னா என்ன? சோ இங்க தான் நம்ம கோர் பிக்சர்க்குள்ளேயே நம்ம வரோம். சோ இங்க ஒரு லெஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, இங்க நான் உங்களுக்கு கர்சரை மூவ் பண்றேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சோ இங்க வந்துட்டு செல்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. சோ இந்த செல்ஸ் அப்படிங்கிறது நம்ம பாடியில இருக்கிற ரெட் பிளட் கார்பஸ்கல்ஸ், அதாவது ஆர்பிசின்னு சொல்றோம். சோ நீங்க வந்துட்டு உங்க உடம்புக்கு ஒரு உணவு கொடுக்குறீங்க. ஓகே, சோ அது குளுக்கோஸா இருக்கு அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு செல்ஸ், அதாவது இன்சுலின் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். உங்க பான்கிரியாஸ் கணையம்ல இருந்து இன்சுலின் வரும். சோ இந்த இன்சுலின் வந்துட்டு உங்களுடைய செல்ஸுக்கு எனர்ஜி கொடுக்குது. சோ இதுதான் வந்துட்டு உங்க இன்சுலினுடைய வேலை. ஓகேங்களா. சோ நீங்க ஒரு குளுக்கோஸான உணவு, அதாவது மாவுச்சத்தான உணவுகள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்க கணையத்துல இருந்து இன்சுலின் சுரந்து அது வந்து உங்க செல்ஸுக்கு வந்துட்டு எனர்ஜியா மாறுது. சோ இதுதாங்க ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இன்சுலின். ஆனா இதோடைய ரோல் ரொம்ப நீங்க கொடுக்குறீங்க, அதாவது காலையில சாப்பிடுறது, அதுக்கப்புறம் காலையில எந்திரிச்சுன்னு டீ காஃபி குடிச்சே ஆகணும், குடிக்கலன்னா எனக்கு தலைய வெடிச்சிரும், என்னுடைய நாளே ஓடாதுன்னு சொல்றவங்க இதை பார்த்துட்டு இருக்கிறதுல நிறைய பேர் இருப்பீங்க.
ஸோ அடுத்தது டிஃபன். ஸோ டிஃபனுக்கு அப்புறம் சமைக்க அது ஏதாவது ஒன்று நம்ம சாப்பிடுறது, ஆர் லஞ்ச் சாப்பிடுறது, திரும்ப ஈவினிங் வடை போண்டா பப்ஸ் ஆர் ஏதாவது ஒரு ஸ்நாக், முறுக்கு மிக்சர் டீ காஃபி, ஸோ திரும்ப டின்னர். இந்த மாதிரி நீங்க மல்டிபிள் டைம்ஸ் உங்க இன்சுலினுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அப்படியே ரைட்ல பாருங்க மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆகுறனால வருதுங்க. ஸோ அகெயின் நம்மளுடைய ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸா இருக்கலாம், லிபிட் ப்ரொஃபைல். லிபிட் ப்ராப்ளம்ஸ்ங்கிறது நம்மளுடைய, நான் சொல்றேன் இல்லைங்களா, விசரல் ஃபேட், நம்மளுடைய உடல்ல தங்கி இருக்கிற எலும்புகளுக்கும் தசைக்கும் நடுவுல இருக்கிற கொழுப்பு. அது மட்டும் இல்லாம உங்க உறுப்புகளுக்கு மேல பதிஞ்சிருக்கிற கொழுப்பு. ஸோ இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு விசரல் ஃபேட், சர்ஃபேஸ் ஃபேட்னு ரெண்டா வகுக்கிறோங்க. ஸோ இந்த மாதிரி லிபிட் ப்ராப்ளம்ஸ் வருது. ஹைப்பர் டென்ஷன்ங்கிறது நான் அப்படியே சொன்ன மாதிரி கொலஸ்ட்ரால் இஷ்யூஸ்னால பிபி ஷூட் அப் ஆகுறது. டைப் 2 டயபெட்டிஸை பத்தி நம்ம இந்த முந்தின ஸ்லைட்லயே பார்த்தோம். கேன்சர், டிமென்ஷியா, பிசிஓடிக்கு நாங்க நிறைய தனித்தனியா செஷன்ஸே எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உங்க பாடி ஆகும்போது நிறைய இர்ரெகுலர் பீரியட்ஸ்குள்ள போறது. ஓகேங்களா? அதே மாதிரி நீர் கட்டி, கொழுப்பு கட்டி, சாக்லேட் சிஸ்ட், அதாவது ஹெமரோஜிக் சிஸ்ட் வருது. அதே மாதிரி நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் வருது. ஆல்கஹால் குடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஃபேட்டி லிவர் வருங்கிறது ரொம்பவே தவறான கருத்துங்க. நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவருமே நம்மளுடைய மெட்டபாலிக் சிண்ட்ரோம் தான். அதாவது அடிக்கடி இன்சுலினை சுரக்க வைக்கிறனால ஏற்படுறது. ஓகே மேம், இதெல்லாம் ஃபைன். பட் இப்ப அப்படின்னா நான் என்ன மாதிரி உணவுகள் எடுக்கணும்? நான் வந்துட்டு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்குள்ள போகக்கூடாது, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைய லீட் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரி உணவுகள் எடுக்கணும்னா கீழே பிக்சர் பாருங்க. ஃபேட், புரோட்டீன், வெஜிடபிள்ஸ், டியூபர்ஸ் அண்ட் ரிஃபைன் கார்ப்ஸ் இருக்கு. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபேட் அப்படிங்கிறது கொழுப்பு. ஆல்ரெடி நான் 20 கிலோ 30 கிலோ கொழுப்பு எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ திரும்ப நான் ஃபேட் கொடுக்கணுமா அப்படின்னா எஸ், அது எல்லாமே உங்க பாடியில் இருக்கிற கெட்ட கொழுப்புங்க. நல்ல கொழுப்பு கொடுக்க கொடுக்க ஆட்டோமேட்டிக்கா உங்க பாடியில் இருக்கிற கெட்ட கொழுப்பு கம்ப்ளீட்டா உங்களுக்கு ரெக்கவர் ஆயிரும். ஸோ கொழுப்பு வகைன்னு பாத்தீங்கன்னா கீ எடுக்கிறது, பட்டர் எடுக்கிறது, இந்த மாதிரி நீங்க நல்லாவே எடுக்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு நல்ல கொழுப்பு தான். ஸோ யாராவது நெய் எடுக்கிறியா குண்டாயிருவேன்னு சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லுங்க, டெஃபினெட்லி கிடையாது அப்படின்னுட்டு. ஸோ அடுத்தது புரோட்டீன் இன்டேக். ஸோ புரோட்டீன்ங்கிறது தமிழ்ல புரதம் அப்படின்னு சொல்றோம். நிறைய நான்வெஜ்ல இருக்கு, காய்கறிகள்ல இருக்கு, பன்னீர், மஷ்ரூம்ஸ், இந்த மாதிரி நிறைய வகைகள்ல இருக்கு. நல்லாவே வீக்லி அடிக்கடி எடுக்கிறதுங்கிற மாதிரி பிராக்டிஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. காய்கறிகள், அதே மாதிரி டியூபர்ஸ்ங்கிறது உங்களுக்கு பூமிக்கு அடியில விளையிறது, உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். அதுல வந்து ஸ்டார்ச் கண்டென்ட்ஸ் ரொம்பவே இருக்கு. ஸோ டெஃபினெட்லி அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ ரிஃபைன் கார்ப்ஸ்ங்கிறப்ப இங்க மெயினா இந்த சிப்ஸ் எடுக்கிறது, ரிஃபைன்ட் ஆயில்ஸ் எடுக்கிறது, டின்டு ஃபுட்ஸ் இப்பெல்லாம் ரொம்ப ஈஸியா அவைலபிளா காலையே எடுக்கிறோமா, ஒரு டின் ஓபன் பண்றோமா, ஊத்துறோமா, குடிக்கிறோமா, கிளம்புறோமாங்கிற மாதிரி ஒரு ஹரிபரி லைஃப். ஸோ ரிஃபைன் கார்ப்ஸ் டோட்டலா இந்த கிரீன்ல இருந்து ரெட்டுங்கிறது, கிரீன் நிறைய எடுக்கலாம், தப்பு கிடையாது. எல்லோங்கிறது மாடரேட்டா எடுங்க. ரெட்டுக்கு போக போக அதை கம்ப்ளீட்டா ரெஸ்ட்ரிக்ட் பண்றது நல்லது இன் ஆர்டர் டு கம் அவுட் ஆஃப் யுவர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ கிளைகோஜெனாலிசிஸ். ஸோ ஹியர் இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா கிளைகோஜெனாலிசிஸ் அப்படிங்கிறது நம்ம அழகா ஒரு டயக்ராம்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க வந்து பாருங்க ஐஸ்கிரீம் இருக்கு. ஸோ ஐஸ்கிரீமுக்கு பதிலா நீங்க எந்த ஃபுட்டை வேணாலும் நீங்க யூ கேன் இமேஜின். இப்ப நீங்க ஐஸ்கிரீம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல பிஸ்கெட்ஸ், சிப்ஸ், எனிதிங். ஓகே, சோ இப்போ நீங்க இதை எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய சர்க்கரை அளவு பாருங்க, ரத்தத்துக்குள்ள போனோம்னா பயங்கர ஸ்பீடா கலந்துருது. அடுத்தது உடனே என்ன ஆகுதுங்க, உங்களுக்கு உங்க பான்கிரியாஸ்ல இருந்து பீட்டா செல்ஸ் மூலியமா இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது. சோ இந்த இன்சுலின் என்ன ஆகுதுங்க, ஓவரா நீங்க கொடுக்க அடிப்போ செல்ஸ், அதாவது ஃபேட்டா அக்யூமுலேட் ஆகுது. சோ இப்போ நான் என்ன மேம் பண்றது, நான் கொடுக்குற உணவு வந்துட்டு கொழுப்பா மாறுதே, அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்ல பாருங்க, இங்க நான் கர்சர் காட்டிட்டு இருக்கேன். டிக்ரீசிங் பிளட் சுகர். இந்த டிக்ரீசிங் பிளட் சுகர் நம்ம உடம்புல இருக்கிற சர்க்கரை அளவை எப்படி கம்மி பண்ணலாம்? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர். ரொம்ப ஈஸிங்க, ஃபாஸ்டிங். ஓகேங்களா? சோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நீங்க இருந்தீங்க அப்படின்னா சூப்பர்பா அதுவே என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல்பா செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்து ஆட்டோமேட்டிக்கா குளூகேகான் ஆக்டிவேட் ஆயிரும். சோ குளூகேகான் ஆக்டிவேட் ஆச்சுன்னா உங்களுக்கு பாடியில எங்க கொழுப்பு இருக்கோ அது எல்லாமே எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிருங்க. சோ அப்படிதான் நம்ம டயட் மூலியமாவும் நம்ம ஒரு மாசத்துல 5 கிலோ 7 கிலோ 8 கிலோ ஒரு சிலர் குறைக்கிறாங்க இல்லைங்களா? சோ அது எல்லாமே வந்துட்டு நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பே எனர்ஜியா கரைஞ்சு கன்வெர்ட் ஆகுறதுனாலதான். சோ அந்த ப்ராசஸ் தான் நம்ம அழகா குளூகேகான் சொல்றோம். சோ இன்சுலினுடைய ஆப்போசிட் வேலையை இந்த குளூகேகான் பண்ணுது. இதை பண்ணி கொடுக்கறது நம்ம கிட்ட இருக்கிற அற்புதமான மெஷின், நம்மளுடைய லிவருங்க. சோ நம்மளுடைய இந்த கல்லீரல் தான் வந்துட்டு கொழுப்பை வந்துட்டு அழகா மாத்தி கொடுக்குது. அப்ப கல்லீரல் நம்ம எவ்வளவு சூப்பரா பார்க்கணும் இல்லையா? சோ அதுக்காக தான் நம்ம ஃபேட்டி லிவர் இல்லாம இருக்கணும், எந்த ஒரு உறுப்புகள் மேல கொழுப்பு பதியறது, கொலஸ்ட்ரால் இஷ்யூஸ் இதெல்லாம் இல்லாம இருக்கணும்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்றதுக்கான காரணமும் அதுதான். சோ கல்லீரலை நம்ம நல்லபடியா பாத்துக்கணும். சோ இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரா நீங்க கூட வீட்டிலேயே இருந்து எக்ஸசைஸ் இல்லாமையா, ஜிம் இல்லாமையான்னு ஆச்சரியமா என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? சோ அது எல்லாமே பாசிபிள் இந்த மாதிரி தாங்க. சோ ஃபைனலி எல்லாருமே எக்ஸைட்டடா இருப்போம். ஹவு டு ஸ்டார்ட் த டயட், எப்படி நம்ம டயட் பண்றது, டயட் பிளான் எப்படி கேட்டு கத்துக்கிறது, ஆல் ஆஃப் தீஸ்.
ஓகே. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா, என்ன பண்ணணும் அப்டின்னா, ஆஃப் கோர்ஸ் நம்மளுடைய டயட் இட் இஸ் கம்ப்ளீட்லி கஸ்டமைஸ்ட். சோ கம்ப்ளீட்லி கஸ்டமைஸ்ட் அப்டின்னா, அ ஒருத்தங்களுடைய உடல் வாகு ஒரு மாதிரி இருக்குங்க. ஒருத்தருக்கு நான் சொன்ன மாதிரி சுகர் இருக்கலாம், பிபி இருக்கலாம். சோ அவங்களுடைய டயட் வேற மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு 100 கிலோ, 110 கிலோ இருந்தா கூட ஆக்சுவலி அவங்களுடைய ரிப்போர்ட்ஸ் நார்மலா இருக்கும். சோ அவங்களுடைய ரிப்போர்ட் பேஸ் பண்ணி தான் நம்மளால டயட்டிங்க கஸ்டமைஸ் பண்ண முடியும். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா, ஹெல்த் அசஸ்மென்ட் அப்படிங்கிறதுல நாங்க ஒரு சில கேட்டகரிஸ் குடுத்திருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சோ இந்த ஹெல்த் அசஸ்மென்ட்ல ஃபர்ஸ்ட் வரது உங்க பிஎம்ஐ. சோ ஆல்ரெடி நான் அந்த சார்ட் காட்டியிருக்கேன். உங்களுடைய ஹைட்க்கு நீங்க என்ன வெயிட் இருக்கணும்ங்கறத போட்டோ எடுத்திருப்பீங்க. ஆஃப் கோர்ஸ். லிபிட் ப்ரொஃபைல்ங்கிறது எல்டிஎல், ஹெச்டிஎல், விஎல்டிஎல், கொலஸ்ட்ரால், ட்ரைகிளிசரைட்ஸ் இந்த மாதிரி நெறைய இருக்குங்க. அந்த ப்ரொஃபைல் எப்படி இருக்கு? நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பு எவ்வளோ இருக்கு? நல்ல கொழுப்பு எவ்வளோ இருக்கு? நம்மளுக்கு ஹார்ட் இஷ்யூஸ் வரதுக்கு ஏதாவது அ வழிகள் அதாவது வாய்ப்புகள் இருக்கா? ஆர் வந்துட்டு பிபி வருமா? ஃபேட்டி லிவர் வருமா? இது எல்லாமே நம்ம ஓரளவு இந்த லிபிட் ப்ரொஃபைல வச்சே கண்டுபிடிச்சிடலாம். சோ HbA1cங்கிறது உங்க உடம்புல இருக்கிற 3 மாசத்துடைய சர்க்கரை அளவு. சோ இது நீங்க வந்துட்டு குலாப் ஜாமுன் சாப்பிட்டா தான் வருமா? அ டீ குடிச்சா தான் வருமா? சர்க்கரை ஆர் தேன் இந்த மாதிரி எடுத்தா தான் வருமானா அப்படி கிடையாது ஃபிரெண்ட்ஸ். டெஃபினெட்லி நீங்க வந்துட்டு என்ன மாவுச்சத்து எடுத்தாலும் அது உங்களுக்கு சுகரா தான் கன்வெர்ட் ஆகுது. அதனால 3 மாசத்துக்கான சுகர் எவ்வளோங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி டயட் பண்றது. தைராய்டுல 2 வகை இருக்கு. ஒன்னு ஹைப்போதைராய்டு, இன்னொன்னு ஹைப்பர்தைராய்டு. சோ பெரும்பாலும் ரொம்ப உடல் பருமன் அதாவது அண்டர் வெயிட்ல இருக்கிறவங்களுக்கு ஹைப்பர் தைராய்டு வரும். ஓவர் வெயிட்ல இருக்கிறவங்களுக்கு ஹைப்போதைராய்டு வரும். சோ அதுவுமே உங்க TSH எல்லாம் எவ்வளவு இருக்கு, T3, T4 எவ்வளவு இருக்குங்கிறது we have to look into. அடுத்தது ஹீமோகுளோபின். சோ ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது நம்மளுடைய உடம்புல இருக்கிற அயன் கண்டென்ட் எவ்வளோ இருக்கு? நம்ம வந்து நெறைய பேர் சோர்வா இருப்பாங்க. நெறைய முடி கொட்டுறது இருக்கும். அதெல்லாமே நம்ம இக்னரன்ட்டா இருக்கும். ஓகேங்களா? சோ ஹீமோகுளோபின்ங்கிறது ஒரு பேசிக்கான டெஸ்ட். அது எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கணும். முக்கியமான அடுத்தது கிரியாட்டினின். சோ கிரியாட்டினின் அப்படிங்கிறது உங்களுடைய கிட்னி. ஓகேங்களா? சோ உங்க கிட்னி எப்படி ஃபங்ஷனிங் ஆகுது? நல்லபடியா ஃபங்ஷன் ஆயிக்கிட்டு இருக்கா? உங்களுக்கு என்ன மாதிரி உணவுகள் குடுக்கலாம்? என்னெல்லாம் குடுக்கக்கூடாதுங்கிறது இந்த கிரியாட்டினின் அப்படிங்கிறத வச்சு தான் நம்மளால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். சோ இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வேணும் இன் ஆர்டர் டூ ஹேவ் யுவர் டயட். சோ அதனால ஜஸ்ட் லைக் தட் டயட் குடுக்க முடியாது. குடுத்தா ரிசல்ட் இருக்காது. டெஃபினெட்லி நீங்க இந்த ஹெல்த் அசஸ்மென்ட்ஸ் எடுத்தா we can have a complete picture on how to guide you individually friends. So 4 pillars of optimal health. இங்க வந்து பாத்தீங்கன்னா மென்டல் ஹெல்த் அண்ட் பிசிக்கல் ஹெல்த்தா இது ரெண்டா பிரிக்கிறோம். சோ மென்டல் ஹெல்த்ங்கிறது இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு பாசிட்டிவ் ஆட்டிட்யூடோட இருக்கிறது. நம்ம மைண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டோம். பிகாஸ் நம்ம மைண்ட் தான் நம்மளுடைய பிக்கஸ்ட் வெப்பன். அது நெறைய பேருக்கு தெரியறது இல்ல. ஈஸியா நம்ம கிவ் அப் பண்றதுக்காக போயிரும். நான் நெறைய என் கிளையண்ட்ஸ் கிட்ட சொல்றது என்ன அப்டின்னா, ஆ ஒருத்தங்க சக்சஸ் பாக்குறாங்க அப்டின்னா, அவங்க ஒரு தனி ரூட்ல போலேங்க. ஓகேங்களா? சோ சக்சஸ் பாக்குறாங்க, ஃபெயிலியர் பாக்குறாங்கன்னா, ஒரே ரூட் தான். நீங்க ஈஸியா ஒரு விஷயத்த கிவ் அப் பண்ணிட்டீங்கன்னா, அது பேரு ஃபெயிலியர். அத நோக்கி நீங்க ஸ்ட்ரைவ் பண்ணி போறீங்க. அது மூலியமா நீங்க ஒரு விக்டரிய பாக்குறீங்கன்னா, அதுதாங்க சக்சஸ். சோ அதனால அந்த அந்த சக்சஸ நீங்க பாக்கணும் அப்டின்னா, நீங்க பாசிட்டிவா இருக்கணும். இதுல இல்ல லைஃப்லயுமே பாசிட்டிவா எதுவா இருந்தாலும் நீங்க கிவ் அப் பண்ணாம போராடி அதுக்கான ஒரு விக்டரிய பாக்குறதுங்கிறதுல இருக்கிற ஒரு ஹாப்பினஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். சோ ஆல்வேஸ் பி இன் பாசிட்டிவ் ஆட்டிட்யூட் பிகாஸ் வாட் யுவர் மைண்ட் திங்ஸ் ஈவன் நேச்சர் வில் டூ த சேம். ஓகேங்களா? இயற்கையும் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியே தான் ஒத்துழைக்கும். அடுத்தது அடிக்குவேட் ரெஸ்ட். சோ தூக்கம். சோ அடிக்குவேட் ரெஸ்ட்னாலே மேஜரா வந்துட்டு குண்டா இருக்கும். யாராவது குண்டா இருக்காங்க அப்டின்னா, பாரு தூங்கி தூங்கியே நீ வந்துட்டு இவ்ளோ வெயிட் போட்டுட்ட. போச்சு போ மத்தியானம் தூங்குற, நைட் தூங்குறேன்னு சொல்லி நெறைய பேர் திட்டுவாங்க. ஆக்சுவலி நல்லாவே தூங்கலாம். இன்ஃபாக்ட் நீங்க 1 ஹவர் தூங்குனீங்கன்னா 45 கேலரீஸ் கிட்ட நீங்க பர்ன் பண்றீங்க ஃபிரெண்ட்ஸ். சோ அதனால டெஃபினெட்லி தூங்குறதுனால வெயிட் போடுறோமானா, அதுவும் ஒரு பெரிய மித்து. இந்த செஷன்ல நீங்க பிரேக் பண்ணலாம். சோ நல்லாவே ரெஸ்ட் எடுங்க. பட் சாப்பாட்டுல கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா போதும். தாராளமா உங்களால சூப்பரான ஆப்டிமல் ஹெல்த்த ரீச் பண்ண முடியும். எக்ஸர்சைஸ்ங்கிறது இட்ஸ் நாட் மேண்டேட்டரி. பிகாஸ் நாங்க ஏன் அத மேண்டேட்டரி ரொம்ப முக்கியமா பண்ணணும்னு நாங்க ஏன் சொல்றது இல்லன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிலர் 20 கிலோ, 30 கிலோ, 40, 60 கிலோ வரைக்கும் உடல் பருமன்ல இருக்காங்க. மேம் நான் ஜிம்முக்கு போனேன் மேம். நான் வந்துட்டு 10,000 ஸ்டெப்ஸ் நடந்தேன். நான் 8 போட்டு நடந்தேன். 8 பண்ணி நடக்கிறதெல்லாம் உங்க நீக்கு நீங்க அத விட ஒரு ஸ்ட்ரெயின் வேற ஒண்ணுமே இல்லைங்க. சோ நீங்க 8 போட்டு நடக்க சொல்லுவாங்க நெறைய பேரு. உங்க மூட்டிக்கு நீங்க அத விட ஒரு பிரஷர் குடுக்கவே முடியாது. சோ டெஃபினெட்லி அது எல்லாமே ஒரு பெரிய மித்து. எக்ஸர்சைஸ் அப்படிங்கிறது மேண்டேட்டரி கிடையாது. பட் உங்களுக்கு நல்ல ஒரு ரெஜுவனேஷன் வேணும். ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மென்ட் வேணும்னா, ஆஃப் கோர்ஸ் நீங்க ஒரு நல்ல வாக் பண்றது, ஒரு 1/2 அன் ஹவர் ஆஃப் ஜிம் பண்றது இட் இஸ் ஓகே. அலவுட். நீங்க அது பெர்ஃபார்ம் பண்ணலாம். பட் இந்த ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் இந்த லாஸ்ட் செக்டார் தான் நாங்க உங்களுக்காக உங்க கூட வொர்க் பண்ண போற செக்டார். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நெறைய நாங்க லேர்ன் பண்றதுக்கு உங்களுக்கு சொல்லிக் குடுப்போம். அது மூலியமா நீங்க ஹெல்த்தி ஆகுறது மட்டும் இல்ல ஃபிரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலி, உங்க ஹஸ்பண்ட், உங்க கிட்ஸ் ஆர் யுவர் ஃபிரெண்ட்ஸ், உங்க பேரண்ட்ஸ் யாரா இருந்தாலுமே அடுத்த வேளை உணவு அவங்க சாப்பிடுறாங்கன்னா, அந்த உணவு தட்ட பார்த்து நீங்க அவங்களுக்கு 4 நல்ல விஷயங்கள் சொல்லி தர அளவுக்கு நியூட்ரிஷனல் நாலேட்ஜ நீங்க கெயின் பண்ணிருவீங்க. டெஃபினெட்லி
நீங்க டயட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது. ஸோ இந்த பார்ட்ல டெஃபினட்டா நாங்க உங்களுக்காக ஹெல்ப் பண்ண போறோம். ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஐ ஹோப் உங்க எல்லாருக்குமே இதுக்கான கிளாரிட்டி கம்ப்ளீட்டா இருந்திருக்கும். ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் 1 minute, ஐ வில் ஜஸ்ட் பி பேக். ஸோ எஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர்பா நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு நிறைய நாலேஜ் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்க நம்மளுடைய செஷன்ல இப்போ ஒரு எக்ஸ்க்ளூசிவான பார்ட்டுக்கு வந்திருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய டயட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அது மூலியமா பெனிஃபிட் ஆகி இன்னைக்கு என்னெல்லாம் ரிசல்ட்ஸ் பார்த்திருக்காங்கங்கிறத ஒரு 3 பேர் ஸ்கிரீன்ல வந்து உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. ஸோ நவ் லெட் அஸ் வெல்கம் தெம். எஸ், Pooja from Chennai. Hi, Pooja. Hi. Hi. 1 minute. Okay. Next is Parkavi. Parkavi from Bangalore. Yes, hi. Hi, Parkavi. Good evening. So yeah, next is Priyadarshini. Priyadarshini from Coimbatore. So yeah. So yes, hi. Good evening all. So எஸ், நான் ஐ வில் ஆஸ்க் ஒருத்தவங்களையா நான் கேட்குறேன், உங்க டயட் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ யா, நவ் ஓவர் டு டாக்டர் பூஜா. சொல்லுங்க பூஜா, நீங்க வந்துட்டு லைக் இட்ஸ் பீன் ஆல்மோஸ்ட் 2 months ஆஃப் அஸ் போத் டிராவலிங். உங்களோட டயட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்திருக்கு? ஹவு யூ ஃபீல் அபவுட் த டயட்? ஜஸ்ட் உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஐ ட்ரைட் மெனி டயட்ஸ். இது மட்டும் இல்லை, ஸோ டயட் எக்ஸசைஸ் எல்லாமே ட்ரை பண்ணேன். ஸோ நீங்க சொன்ன மாதிரி தான் ஒரு ப்ரொஃபஷன் பொறுத்துமே இருக்கு. ஸோ என் ப்ரொஃபஷன் படி நீங்களும் பார்த்துருப்பீங்க, ஹேட் சோ மெனி ஆப்ஸ்டிகல்ஸ். நான் சும்மா இல்லை, பிகாஸ் டாக்டர் படிக்கிறதுக்கு பின்னாடி எதுவுமே தெரியாது. பிகாஸ் நம்ம ஒரு செட் ஆகிறோன்றதுக்கு முன்னாடி தேர் ஹேஸ் டு பி அ லாங் ப்ராசஸ். ஸோ நிறைய படிக்கிறது மட்டும் இல்லாமல் ஐ குடன்ட் ஈட், ஐ குடன்ட் ஸ்லீப். ஸோ அதில் கண்டிப்பாக டயட் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு டயட் ஃபாலோ வந்து மேட்ச் ஆகலாம். பட் எனக்கு தெரிஞ்சு எனக்கு பெஸ்ட்டாக சூஸ் ஆனது இந்த டயட். பிகாஸ் வந்து நானும் பயங்கரமான கார்ப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு தான் இருந்தேன். ஏன்னா மெயின் வந்து எனக்கு எனர்ஜி 16 hours 14 to 16 hours படிக்கிறேன் போது ஐ டென்ட் ஹாவ் த எனர்ஜி டு இது. ஸோ மோஸ்டா நான் கார்ப் தான் எடுத்துப்பேன். ஸோ சிம்பிள் மீலாகவும் முடியணும் போது ஐ டென்ட் ஹாவ் தட் ப்ராசஸ் டு மேக் அன் ஹெல்தி மீல், பிகாஸ் இட் டேக்ஸ் டைம். ரொம்ப ரொம்ப டைம் எடுத்துருந்துச்சு. பட் இந்த டயட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோன்னே I could see results tremendously. Main reason வந்து நம்ம day to day foodலயே we could make changes. அவ்வளவுதான், simple changes makes our life better. ஸோ அதனால எனக்கு நல்லாவே ரிசல்ட் தெரிஞ்சது. ஐ எம் ஜஸ்ட் இன் டு 1.5 months. நான் இதுலயே ரொம்ப ரொம்ப டிமோட்டிவேட்டே ஆகினேன். பிகாஸ் நிறைய நாளால ஃபாலோ பண்ண முடியல. இப்பயும் ஐ ஹேட் சம் இன்டர்ன்ஷிப் போயிட்டு வர்றது இருந்தது. பட் மெயினா மோட்டிவேஷன், இவங்க ரொம்ப நல்ல மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. எனக்கு நல்லா டிமோட்டிவேட் ஆகும் அது இல்லை. யூ ஆர் ஷோயிங் ரிசல்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணா யூ வில் ஷோ மோர் ரிசல்ட்ஸ் சொல்லிட்டு இவங்க நல்லா மோட்டிவேட்டும் பண்றாங்க. ஐ ஃபீல் ஹாப்பி ஃபார் மை ரிசல்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு அந்த 120 days அவங்க அந்த டியூரேஷன், ஐ திங்க் ஐ வில் மேக் இட் ஃபார் ஷுர். ஸோ இன்னொரு செஷன் வரும்போது ஐ வில் ஷோ மோர் ரிசல்ட்ஸ். எஸ் பூஜா, வெல் செட். ஸோ பீயிங் அ டாக்டர், நீங்க இவ்வளோ அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. யூ ஃபெல்ட் ஹவு கம்ஃபர்டபுள் யூ ஃபெல்ட் வித் த டயட் அண்ட் ஆல்சோ ஆன் அண்ட் ஆஃப் பண்ணாலும் வி ஜஸ்ட் டிஸ்கஸ்ட் டுடே லைக் நீங்க வந்துட்டு 7 கிலோ வரைக்கும் குறைச்சிருக்கீங்க. ஸோ தட்ஸ் வை ஐ கெப்ட் ஆன் டெல்லிங் கன்சிஸ்டன்டா இருந்தீங்கன்னா you will be excelling, like அந்த ரிசல்ட், ட்ரூ ரிசல்ட் ஏன்னா அந்த ஃப்ரூட் பாக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது பூஜா. ஸோ தேங்க்யூ so much for sharing your happiness. So yes, over to Priyadarshini.
ஸோ எஸ் பிரியதர்ஷினி, நீங்க வந்துட்டு ஆல்மோஸ்ட் என் கூட ரொம்ப லாங் ரன் டிராவல் அண்ட் ஆல்சோ மை டியர் ஃப்ரெண்ட். ஸோ சொல்லுங்க பிரியா, லைக் ஹவு டு யூ ஃபீல் அபவுட் த டயட்? ஜஸ்ட் லெட் அஸ் நோ அபவுட் இட். ஹாய் எவ்ரிவன், நான் பிரியதர்ஷினி. ஷப்னம் வந்து என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் மாதிரி. நாங்கள் வந்து ஸ்கூல்ல இருந்து ஒன்றா படிச்சிருக்கோம். பட் அதனால தான் நான் இந்த டயட்குள்ளே வந்தேன்னா அப்படி இல்லை. ஐ ஹேப்பன் டு மீட், நம்ம காண்டாக்ட்லாம் ஸ்கூல் விட்டு போயிடுவோம். பட் அது ஒரு லக்குன்னு நினைக்கிறேன். வி ஹேப்பன் டு மீட் ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ். அந்த மீட்டிங் தான் நான் இன்னும் செரிஷ் பண்றேன். ஏன்? பிகாஸ் என்னோட லைஃப் அது எவ்வளவு மாத்திருக்கு அப்படிங்கறனால எனக்கு அந்த சந்தோஷம். ஸோ அதான், நான் இப்போ ஆல்மோஸ்ட் இந்த 120 days டயட் முடிஞ்சிருக்கு. பட் ஸ்டில் ஐ எம் கண்டினியூயிங். அது என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்னால. அப்புறம் என்ன சொல்லணும்னா, சின்னதுல இருந்தே நான் எப்பவுமே அந்த என்ன சொல்றது, சப்பி சைட், அதை வந்து நம்ம வேற மாதிரி டிஃபைன் பண்ணிடுவோம். எல்லாம் இதுதான் அழகு அப்படி இப்படின்னு. பேரண்ட்ஸ்க்கு வந்து அதுல ஒரு சந்தோஷம். நான் சின்னதுல இருந்து என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவேன், எதை கொடுத்தாலும் அந்த மாதிரி. அது ஒரு விதத்துல பேரண்ட்ஸ்க்கு ஹாப்பினஸா இருந்தாலும், அவங்க ஓகே நம்ம பொண்ணு எல்லாம் சாப்பிடுறா அப்படின்ட்டு அப்படியே நம்மள வந்து நியூட்ரிஷியஸா இல்ல எங்க நம்ம ஸ்டாப் பண்ணணும்னு தெரியாமே நம்ம அப்படியே வளர்ந்துருவோம் இல்லையா? அதனால நான் எப்பவுமே நான் குண்டா தான் இருந்திருக்கிறேன். அது இப்ப ஐ மீன் எவ்வளவு கேஜி வெயிட் லாஸ் பண்ணிருக்கீங்க பிரியா நீங்க உங்க ஜர்னில? இப்போ ஆல்மோஸ்ட் 11 kgs கிட்ட ரெடியூஸ் பண்ணிருக்கேன். Now you have come into your tough fat. So அதுதான் நான் சொன்ன மாதிரி நீங்க உங்க யா கிட்ட வரனால தான் it's getting so, but again you reversing your diabetes, ஓகேங்களா? So ஆமா நம்மளுக்கு because இது மூலியமா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு நம்மளுக்கு. So that's what we ஆமா always admire all about. So just fat lossங்கிறது ஆமா. கிடையாது, போற இல்ல வழியில இது வந்து நம்மளுக்கு அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச், நம்ம வந்து எப்படி நம்ம இருந்தா நம்ம வந்து ரொம்ப நாள் ஹாப்பியாவும் ஹெல்த்தியாவும் ஃபிட்டாவும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் நம்மளுக்கு கிடைக்கும் கண்டிப்பா. Yes. நானும் சொன்ன மாதிரி நிறைய டயட்ஸ் ட்ரை பண்ணி, எக்ஸசைஸ் ட்ரை பண்ணியிருக்கேன், எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்கேன். இனிஷியலா உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேருக்கு அதான் அவங்க சொன்ன மாதிரி காஃபி விடுறதுக்கு கஷ்டமா இருக்கலாம், மார்னிங் எந்திரிச்ச உடனே இது எல்லா சேலஞ்சஸும் வரும். பட் ஜஸ்ட் அந்த டயட் மேல ஒரு நம்பிக்கை வச்சு எல்லாரும் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப நல்லா எனக்குமே வரலாம். உங்களோட அந்த உங்களோட அந்த என்ன நீங்க எதிர்பார்த்திருக்கீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்புங்க, நம்புனாதான் நம்ம மூவ் ஆக முடியும் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன டவுட்டா இருந்தாலும் கேளுங்க. ஐ திங்க் இஃப் ஆர்த்தி இஸ் தேர் இன் த குரூப், ஐ ஷுட் தேங்க் ஹர் ஆல்சோ. சம் வே ஆர் தி அதர் ஷி ஹஸ் இன்ஸ்பயர்ட் மீ. எக்ஸாக்ட்லி. ஸோ இவங்க 2 பேரும் எப்படியுமே எனக்கு ஒரு நல்ல ஒரு கைடா இருந்திருக்காங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ எப்படியோ இருக்காங்க. நவ் எனக்கு நிறைய ஃப்ரூட் நடந்திருக்கு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. அது மாதிரி எல்லாரும் அவங்க அவங்களோட இதை நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். யார வேணா நம்ம ஏமாத்தலாம், நம்ம உடம்ப நம்ம ஏமாத்தவே முடியாது. இன்னைக்கு நைட் நம்ம ஒண்ணு ஏமாத்தணும்னா அடுத்த நாள் காலையிலேயே அது நம்ம வெயிட்ல தெரியும் இல்லையா? அது யார வேணா, எந்த கோச்ச வேணா நம்ம ஏமாத்தலாம். நம்ம உடம்பு ஒரு மீட்டர் மாதிரி, அதை நம்ம ஏமாத்த முடியாது இல்லையா? சோ அது மாதிரி எனக்கு என்னன்னா எனி டவுட் கேட்டுக்கோங்க அவங்க கிட்ட. கண்டிப்பா. ஏன்னா லாஸ்ட் வீக் நம்ம பேசும்போது யூ வேர் சேட் தட் ஐயோ 120 days முடிஞ்சிருச்சே அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு அது ஒரு லைஃப் ஸ்டைலாவே சேஞ்ச் ஆகுது. சோ அதுல இருந்து நம்ம ஃபேமிலில நம்ம இன்ஹெரிட் பண்றது எல்லாமே ஃபேண்டாஸ்டிக் பிரியா. சோ 120 days என்னதான் இருந்தாலும் நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. வீட்ல ஃபங்க்ஷன் அது இது நமக்கு நிறைய இருந்தது. அதை இன்னும் நான் பெட்டரா 100% பண்ணியிருந்தா இன்னும் நிறைய ரிசல்ட் அனுபவிச்சிருக்கலாம்னு இருக்கு. பட் நோ வரிஸ், அதை பத்தி ஒன்னும் கவலை இல்ல. இப்ப வந்து எல்லாரும் என்னன்னா, இந்த எப்படி இருந்தனா எப்படி நிறைய பேருக்கு என்ன அடையாளமே தெரியறது இல்ல. எக்ஸாக்ட்லி. Very good, Priya. Thank you so much. Thank you so much. Thank you for the opportunity. I was looking for this opportunity one fine day. ஏதோ ஒரு நாள் இன்னைக்கு நீயா கூப்பிட்ட. It was very difficult day for me, but still I made it. ஏன்? பிகாஸ் ஒரு 4-5 பேராவது அதுல இன்ஸ்பயர் ஆகணுங்கிற ஒரே ரீசன்னால தான். Thank you for the opportunity. Thank you so much. Thank you. Yeah, next over to Parkavi. Yes, Parkavi ma'am. Good evening. So yes, you're from Bangalore. Yeah. So சொல்லுங்க பார்கவி, நீங்க உங்களுடைய டயட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்திருக்கு? How you feel all about the diet? Just ஹாய் மேம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலா நான் இங்க பேனலிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கேட்டு நான் இங்க வந்தேன். பிரியா மேம் சொன்ன மாதிரி நானுமே வந்துட்டு கேட்டுட்டு தான் இங்க வந்தேன். ஆக்சுவலா எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னோட பேபி பிறந்துட்டு 7 monthsல நான் இந்த டயட் ஜாயின் பண்ணேன்.
as a feeding மாமா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு டயட்டுக்குள்ள வரணும் போது நம்ம எந்த அளவு யோசிச்சிருப்போம் அப்படிங்கிறது தெரியும். பட் ஆக்சுவலா எனக்கு லோ மில்க் சப்ளை இருந்துச்சு, ஃபேட்டி லிவர் இருந்துச்சு. இந்த டயட் மூலமா நான் 4 மந்த்ஸ்ல 16 kgs வெயிட் லாஸ் பண்ணேன். அண்ட் என்னோட மில்க் சப்ளை கூட இன்க்ரீஸ் ஆச்சு ஈவன். ஸோ அதுதான் பியூட்டி ஆஃப் திஸ் டயட். ஸோ ஈவன் என் பேபியுமே நல்லா ஹெல்தி பேபி தான். அண்ட் எனக்கு ஃபேட்டி லிவர் இஷ்யூ இருந்துச்சு, ஹேர் ஃபால் இஷ்யூ இருந்துச்சு. எல்லாமே நல்லாவே ரெடியூஸ் ஆச்சு. அண்ட் என்னோட கொலஸ்ட்ரால் லெவல் கூட நான் ஆஃப்டர் டயட்டுக்கு அப்புறம் ஒரு தடவை பிளட் ரிப்போர்ட் எடுத்தேன். அதுல எல்லாமே நார்மலா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா இங்க ஜாயின் பண்ணிருக்க எல்லாருக்குமே வந்துட்டு கண்டிப்பா பிரியா மேம் சொன்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்க. அண்ட் நம்மளே வந்துட்டு இந்த டயட்டை விட்டுறலாமான்னு நினைச்சா கூட வந்துட்டு நம்ம கோச்சஸ் விட மாட்டாங்க. ஏன் அப்படி சொன்னேன்னா நமக்கு சில நேரம் வந்துட்டு என்னடா இது நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் போவோம், அங்க ஏதாவது சாப்பிடணும்னு தோணும். அப்போ வந்துட்டு நம்ம எல்லாமே நம்ம டிரான்ஸ்பரண்டா நம்ம கோச்சிட்ட சொன்னோம்னா அவங்க கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ட்ரஸ்ட் த ப்ராசஸ். கண்டிப்பா வந்துட்டு நான் ஆக்சுவலா வெயிட் லாஸ் மட்டும் தான் நினைச்சிட்டு நான் இங்க வந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நிறைய பேர் இன்ஃபர்டிலிட்டி கூட ரிவர்ஸ் பண்றாங்க, பிசிஓடி ரிவர்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானுமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். ஒரு சில பேர் ஜாயின் கூட பண்ணி அவங்களுக்கு பிசிஓடியில பேக் பெயின் இருந்துச்சு, அதெல்லாம் கூட இப்போ நல்லாவே ரெடியூஸ் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி மேம். ஆக்சுவலா என்னை இங்க வெல்கம் பண்ணதுக்கு, பேனலிஸ்டா அலோவ் பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பி மேம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச் வெல்கம் கம்யூனிட்டி. நீங்க ஃபீடிங் மதரா இருந்து 7 மாச குழந்தைய வச்சுட்டு நீங்க உங்க ஹெல்த் ப்ரையாரிட்டிஸ் பண்ணீங்க இல்லையா? சோ அங்கதான் டெஃபினெட்லி யூ ஆர் தேர். சோ அதனாலதான் இன்னைக்கு நீங்க 16 kgs ஆஃப் வெயிட் லாஸையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ கீப் ராக்கிங். இந்த மாதிரி நிறைய பீப்புளை நீங்க இன்ஸ்பயர் பண்ணணும் இந்த அப்கமிங் டேஸ். ஸோ ஸ்டே ஹெல்தி as well. Bye. Thank you so much for all 3 people. ஒரே ஒரு சின்ன ஒரு அடிஷன். யா சொல்லுங்க. அதான் இல்ல ஆக்சுவலா அவங்க அந்த மில்க் சப்ளை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து ரொம்ப நாள் முன்னாடி நான் செகண்ட் டைம் என்னோட செகண்ட் சைல்ட் பார்க்கும்போது வேற ஒரு டயட் ஃபாலோ பண்ணி எனக்கு என்னோட மில்க் சப்ளை நிறைய விதத்துல பாதிச்சுது. அதனால ஸோ அது அவங்க சொன்னனால நான் சொல்றேன், இது எவ்வளவு அவங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு அப்படிங்கறத வந்து ஃபீல் பண்ணாங்க. பட் அண்ட் ஆல்சோ நான் சொல்றேன், இப்ப மாம் ஆஃப் 2 children, ஆனா அவ்வளோ ஆக்டிவா இருக்கிறேன். அதுதான் ஒரு பியூட்டி. அவ்வளோ ஆக்டிவா இருக்கிறேன். Yeah. Thank you so much. Thank you 3 of you. Thank you so much for coming. Yeah. So yes friends, so finally என்னன்னா லைக் நான் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்மளா டயட் பண்றது என்ன ப்ராசஸ்னே தெரியாம, சயின்ஸ் எங்க கொண்டு போய் நம்மள நிறுத்த போகுதுன்னு தெரியாம நம்மளா சம்திங் we are doing something to our body. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இப்ப பிரியா கூட ஏர்லியரா அவங்களுடைய மில்க் சப்ளை ஸ்டாப் ஆனதை பத்தி சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு நியூட்ரிஷன் என்ன சாப்பிட்டா, பன்னு சாப்பிடறதுனால மில்க் சப்ளையா இருக்குமா, இட்லி நிறைய சாப்பிடணுமா, தோசை நிறைய சாப்பிடணுமா, எல்லாம் கிடையாது. ஸோ என்ன எடுத்தா milk production இருக்குங்கிறதும் you have to know about the nutrition. So thank you so much for all the panel members. So finally, yes, the long awaited session is over here. So யாருக்கு like there are so many people raising your hands. So நிறைய doubts இருக்கும். One to one definitely I will be clearing all your doubts. உங்க ஸ்கிரீன்ல வந்துட்டு ஒரு ஹேண்ட் மாதிரி சிம்பிள் தெரியும். ஸோ அந்த சிம்பிளை நீங்க வந்துட்டு ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய சைட்ல இருந்து நான் உங்களை அன்மியூட் பண்ணுவேன். ஸோ தட் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் டெஃபினெட்லி யூ கேன் மேக் ஷுர் யூ ஆஸ்க் மீ தோஸ் திங்ஸ். ஓகே, ஸோ எஸ் 1XM8, sorry, it's not named. I'm allowing you to talk. எஸ், டாக்கிங் பர்மிட் பண்ணிருக்கேன் மேம், நீங்க பேசலாம். லைக் உங்க நம்பர் எனக்கு உங்க நேம் தெரியல. It's just like ஒரு sequence of numbers இருக்கு. ஹலோ, கேக்குதுங்களா? Because we are running out of time, so அதனால டக்குன்னு நீங்க unmute பண்ணீங்கன்னா it will be able to like we can able to answer your doubts. Jenny, Jenny, உங்களுக்கு டாக்கிங் பர்மிஷன் கொடுத்திருக்கேன் ஜெனி. And then next Pavi. Yes, I have given the talking option for all 3 of you. So like இதுல யாருக்கு unmute பண்ண முடியுதோ you can unmute and speak.
Hi, ma'am. Hi, Pavi. I just want to know that whether we'll be able to follow this diet in a regular basis, like நம்ம regular food கூடயே எடுத்துக்கிற மாதிரி இருக்குமா or special இதுக்காக நம்ம தனியா பண்ற மாதிரி இருக்குமா? ஓகே, ஸோ ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இப்ப பேனல் அப்பியர் ஆனாங்க இல்லையா, அவங்க 3 பேருமே வந்து ஒர்க்கிங் பீப்புள். Okay, so one person is a doctor by profession, the other person she's a lecturer, and the other person is an IT. So எல்லாருமே work பண்ணிட்டு simultaneous-ஆ அவங்க they are preparing their meal plan. Why? Because இது ரொம்பவே நம்மளுக்கு user friendly-ஆன ஒரு diet. ஓகேங்களா? ஸோ வீட்ல நீங்க செய்யற ஒரு சில உணவுகளை கம்மி பண்ணிட்டு ஒரு சிலதோட குவான்டிட்டியை நீங்க இன்க்ரீஸ் பண்ண போறீங்க, which is like very much possible for you. ஸோ இதுக்காக நீங்க தனியா எக்ஸ்க்ளூசிவா பர்ச்சேஸ் பண்ணணுமா, வேற எந்த ஃபுட்டும் நம்ம எடுத்துக்க கூடாதா, அப்படி கிடையாது. நீங்க நியூட்ரிஷன் தெரிஞ்சு ஒரு சிலது ஜாஸ்தி எடுப்பீங்க, ஒரு சிலது யூ வில் பி ரெஸ்ட்ரிக்டிங் இட் டு த லீஸ்ட் ஆஃப் யூனோ the value. Depending on the value, you will be restricting it. அவ்வளவுதான். மத்தபடி it will definitely be a very user friendly diet for you. Okay. Where only diet or we have to also follow certain exercises, something like that, ma'am? Okay, so Pavi, actually வந்து for your doubt, definitely it's not required to have a அதாவது நாங்க சொன்ன மாதிரி இப்ப நீங்க வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறதுக்காக நீங்க டயட் பண்ணணும், ஐ மீன் எக்ஸசைஸ் பண்ணணும்னு we will never tell. ஓகே, சோ நீங்க வந்துட்டு அஃப்கோர்ஸ் நீங்க அந்த பண்ற நீங்க வெயிட் லாஸ் ஜேர்னில நீங்க போறீங்க இல்லையா, சோ இதுலயே யூ வில் பி எவென்ச்சுவலி சீயிங் a ரிசல்ட். சோ இதுக்காக நீங்க எஃபர்ட்ஸ் எடுத்து டைம் எடுத்து நீங்க வாக்கிங் பண்ணணும், ஜிம் பண்ணி தான் வெயிட் கம்மி பண்ணணுங்கிறது கிடையாது. டெஃபினெட்லி உங்களுக்கு இப்ப நம்ம ரிப்போர்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பேசிஸ்ல பார்க்கும்போது இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது நியூட்ரிஷனல் டெபிசிட்ஸ் இருக்கு அப்படின்னா we would suggest you few supplements to be taken, மல்டிவிட்டமின்ஸ் எடுத்துக்கிறது. ஓகே, சோ இஃப் ரிக்வயர்ட் உங்க ரிப்போர்ட்ஸ் டிமாண்ட் பண்ணுது அப்படின்னா we will be asking you to take in order to have a proper nutrition to your body. Okay, so definitely there is no workouts or நீங்க வாக்கிங் பண்ணனாதான் ரிசல்ட் கிடைக்குமா அப்படிங்கிறது definitely it's not going to work such way. நீங்க என்ன ஹைட் வெயிட் இருக்கீங்க பவி? 154 centimeter and weight 70 kg. 70, so nearly 20 kgs of overweightல இருக்கீங்க. பீரியட் சைக்கிள் எல்லாம் எப்படி இருக்கு? It's regular, ma'am. Fine, perfect. Okay, married? Yeah. Okay, perfect. So 20 kgs, you'll be able to reach your ideal weight within 4 months of time without, as நீங்க கேட்ட மாதிரி home food மூலியமா, without any physical efforts கண்டிப்பா பண்ணலாம். Ma'am, whether we would be like we are vegetarian, all your based diet will be like for vegetarians will take time, longer time to reduce than non-vegetarians, because proteins are like more for non-vegetarians. வெரி குட் கொஸ்டின். ப்ரோட்டீன் கம்பேர் பண்ணும்போது டெஃபினெட்லி ப்ரோட்டீன் வந்துட்டு நான்வெஜ்ல நிறைய இருக்கு. ஓகேங்களா, பட் அதனால உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னா கிடையாது. there are so many vegetarians dieting, you have so much of options for vegetarians also. Apart from you being a vegetarian or a non-vegetarian, definitely the results are going to be outstanding. Okay, so but அதுமே உங்களுக்கு என்ன மாதிரி டயட் எடுப்பீங்க, cholesterol issues, lipids இதெல்லாமே பார்த்துட்டு we will be customizing it for you. And whether you will also ask us to add that protein kind of powder like supplements or only regular food that we have? No, protein kind of supplements in the sense, what do you mean? Enna madri? Like Herbalife or something, protein shakes in market they sell like protein shakes and Herbalife, all that kind of things. So actually, unga ஒரு questionே நிறைய பேருக்கு like they will be like poking their ears, okay, என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிற மாதிரி. So definitely I will be explaining you, and thank you so much for asking this question, Pavi. Because இப்ப மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா there are so much of meal replacements, ஓகேங்களா. so meal replacements in the sense இத குடிங்க weight loss பண்ணிரலாம், or நீங்க வந்துட்டு அதாவது it's going to be like breakfastக்கு பதிலா இப்ப நீங்க சொன்னது I don't know what is about all about Herbalife, I really don't know, but there are few clients who have already experienced Herbalife. Okay, so Herbalife experience பண்ணன clients we handle இப்ப diet பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்க கிட்ட. So they say it's a meal replacement. So definitely here you don't have any shakes for meal replacements, அந்த மாதிரி இருக்காது. For your optimal protein கண்டிப்பா if needed we will be giving you some supplements, as I said you earlier. Okay, but with that அதுதான் நீங்க அந்த டிஃபரன்ஸ் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அதனால நீங்க வெயிட் குறைவீங்களானா கண்டிப்பா கிடையாதுங்க. உங்களுக்கு தேவையான ஆப்டிமல் கைண்ட் ஆஃப் விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும், ஃபைபர் கிடைக்கணும், ஃபேட் கிடைக்கணும், everything will be given through food. In order to bridge your deficiency based on your reports, if needed we will be giving you few supplements.
Thank you so much, ma'am. Thank you, Pavi. Thank you so much for asking these valuable questions. So, yeah, so the next, actually, நான் உங்களை unmute பண்ணியிருக்கேன், ma'am. Like, you have a very long phrase of name. எனக்கு அது எப்படி கால் பண்றது தெரியல. You can just speak from your end. ஹலோ மேம், கேக்குதுங்களா? கேக்குது. உங்க பேரு மேம்? மேம், என்னோட பேரு மொழியரசி. ஓகே, மொழியரசி. சொல்லுங்க எனக்கு மொழியரசி. ஓகே எப்படி இருக்கீங்க? எனக்கு பிரெக்னன்சி டைம்ல தான் மேம் தைராய்டு இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆச்சு மேம். 6 Yes, இயர்ஸா டேப்லெட் சாப்பிட்டுருக்கேன். ஓகே. நான் தைராய்டு வந்ததுல இருந்தே ஒரு 20-30 கிலோ கிட்ட அதிகமாயிடுச்சு சார். ஒன்றும் எவ்வளோ டயட் எது பண்ணாலும் குறைய மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இப்ப 2 குழந்தை இருக்காங்க. 2 குழந்தைய கூட்டிட்டு நம்ம வெளியில நடக்கணும்னா கூட எனக்கு முடியல. உடனே உட்கார்ந்துடுறேன், முட்டி வலி எல்லாமே வருது. அது ரொம்ப கஷ்டம். 2 குழந்தை. மொழியரசி, நீங்க என்ன ஹைட் இருக்கீங்க, என்ன வெயிட் இருக்கீங்க? 156 இருக்கு மேம் ஹைட்டு. ஆனா என்னுடைய வெயிட் வந்து 86 கிட்ட இருக்கு மேம். ஓகே, 156 உங்க ஐடியல் 52 கிலோங்க. ஓகேங்களா? சோ உங்களோட ஐடியல் வெயிட்ல இருந்து ஆல்மோஸ்ட் இப்ப நீங்க வந்துட்டு 30 கிலோ கிட்ட ஓவர் வெயிட்ல இருக்கீங்க. எஸ் மேம். இப்படி இருக்கும் போது டெஃபினெட்லி ஹார்மோனல் இம்பேலன்சிங்கிறது இவென்ச்சுவலா நடந்துருங்க. பிகாஸ் தைராய்டு ஹார்மோன் அந்த கிளாண்ட் இட் இஸ் ஜஸ்ட் லொகேட்டட் ஓவர் ஹியர். ஓகேங்களா? சோ அது வந்து ஜஸ்ட் ஒரு பெப்பர் சைஸுக்கு தாங்க இருக்கும். ஓகேங்களா? சோ ஒரு பெப்பர் சைஸ் ஹார்மோன். இன்ஃபேக்ட் அந்த தைராய்டு ஹார்மோன் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பேபியா டெவலப் ஆகும்போது நம்ம பாடியில ஏற்படுற ஃபர்ஸ்ட் ஹார்மோன் அதுதாங்க. ஓகேங்களா? சோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் திங் which will be developed. சோ நீங்க கிராஜுவலா நீங்க ஒபிசிட்டி உங்க தைராய்டு லெவல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எலிவேட் ஆகுது அப்படின்னா தட் இஸ் அகைன் தி ரீசன். சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. நான் உங்களை மியூட் வேணா பண்ணிட்டு, பிகாஸ் ஆடியன்ஸ்க்கு கேக்குறவங்களுக்கு கொஞ்சம் கிளியரா புரியும். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா மேம்? வேற எதுவும் இல்ல மேம். ஓகே, சோ அதனால நீங்க ஹைப்போதைராய்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க வெயிட்ட கம்மி பண்ணணும். அதுதான் வந்துட்டு நம்ம பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்க வந்துட்டு 4 மாசத்துல நான் சொன்ன மாதிரி 20 கிலோ வரைக்கும் வெயிட் கம்மி பண்ணலாம். சோ நிறைய பேர் தைராய்டை ரிவர்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ யூ வில் பி ஓகே மேம். இட்ஸ் ஆல்சோ உங்க பாடி இந்த டயட்டுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றதுங்கிறத பொறுத்து உங்களுக்கு தைராய்டு பிகாஸ் அது ஹார்மோன் ரிலேட்டட். வி கேனாட் அஷ்யூர் யூ, பட் அகைன் தேர் ஆர் சோ மெனி reversing thyroid. உங்களுக்கு gestationல வந்திருக்கு. It's called as gestational thyroid. So definitely we can work for the thyroid reversal also. நீங்க அதுக்கான first step நல்லா weight குறைச்சு ideal weight வரதுக்கான ஒரு processing குள்ள போனீங்கன்னா it would be better. Okay? Okay ma'am, thank you. சைக்கிள் எல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? பீரியட்ஸ் வந்து ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி 1.5 மாசத்துக்கு அப்புறம் தான் வருது. 1 மாசத்துக்கு வர மாட்டேது. ஓகே, ஒரு 45 டேஸ் 50 கரெக்ட். ஒரு மந்த் 28 டேஸ் வரவே மாட்டேது மேம். அது ஆனா இப்போ வருது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட வராது. இப்போ 45 டேஸ் 50 டேஸ் அப்படிதான் மேம் ஆகுது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தாங்க காரணம். ஓகேங்களா? நம்ம பாடி இன்சுலினுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆகும் போது இரெகுலர் பீரியட்ஸ் ஆகுறது, பிசிஓடி வருது, சுகர், டயபெட்டிஸ் வருது, தைராய்டு மாதிரியே இது எல்லாமே. பட் ஆனா திஸ் இஸ் கம்ப்ளீட்லி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ரிலேட்டட். சோ அது எல்லாமே உங்களால ரிவர்ஸ் பண்ணி பீரியட்ஸுமே உங்களால ரெகுலரைஸ் பண்ண முடியும். நீங்க 1-to-1 ரீச் பண்ணுங்க. we can work further on it. Okay? Okay ma'am, thank you. ஜெனி உங்க எண்ட்ல இருந்து நீங்க பேசலாம். ஜெனி, நான் உங்களை வாக்கிங் பர்மிஷன் கொடுத்திருக்கேன் நான் உங்களுக்கு. ஜெனி கேக்குதுங்களா? Okay, I think Jenny is not available நினைக்கிறேன். So yes, I hope உங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். So definitely ஒரு சிலர் questions Q&A கேட்டிருக்கீங்க. Wait, let me answer all those. Yeah, Shanmuga Priya. Okay, Shanmuga Priya from Coimbatore. 162 centimeters you are there, 94 kgs இருக்கீங்க. Okay, so and also facing diabetes. Okay, so Shanmuga Priya, நீங்க for your case like again you should because 162 நீங்க வந்துட்டு 92 kgs 90 kgs இருக்கீங்கன்னா அங்க அதுவே ஆக்சுவலா நம்ம we have to work on it இல்லைங்களா? because insulin resistance நால தான் நம்மளுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி PCOD வருது, சுகர் வருது,
இது எல்லாமே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தாங்க காரணம். ஸோ அப்படிங்கும் போது நீங்க நல்லா வெயிட்டை கம்மி பண்ணணும். ஸோ ரிப்போர்ட்ஸ் எடுத்து வி ஹாவ் டு ஒர்க் ஆன் இட். டெஃபினெட்லி நீங்க டயபெட்டிஸ் இருக்குன்னா யூ டோன்ட் வரி. டெஃபினட்டா நீங்க இப்போ நீங்க மெடிசன்ஸ்குள்ள இருந்தாலும் சரி, ஒரு 10-15 வருஷமா மெடிசன்ஸ்ல தான் இருக்கேன், ஆர்எல்ஸ் வந்துட்டு நான் இது வரைக்கும் டயபெட்டிஸ் இருக்குன்னு தெரியும், பட் நான் இது வரைக்கும் மெடிசன்ஸ் எடுத்ததே இல்லை அப்படின்னா கூட டெஃபினெட்லி உங்களால HbA1c 10-11 இருந்தா கூட உங்களால ரிவர்ஸ் பண்ண முடியும். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ப்ராசஸா நீங்க வந்து நல்லா ஃபேட் லாஸ் பண்ணணும். இவென்ச்சுவலி நீங்க இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை ரிவர்ஸ் பண்ணி இன்சுலினுக்கு சென்சிட்டிவா உங்க பாடியை நீங்க கன்வெர்ட் பண்ணிடுவீங்க. ஸோ டயபெட்டிஸ் ரிவர்சல் அப்படிங்கிறது இட்ஸ் two-way possible. ஸோ நாங்க அடுத்தடுத்து செஷன்ஸ் ஃபார் டயபெட்டிஸும் பண்ணுவோம். நீங்க அதுலயும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. டெஃபினெட்லி யூ கேன் நோ மோர் அபவுட் தட். ஓகே, ஸோ கனிமொழி எஸ் கனிமொழி, நான் கனிமொழி கனிமொழி நான் உங்களை அலோவ் பண்ணியிருக்கேன். யூ கேன் ஸ்பீக் ஃப்ரம் யோர் எண்ட். உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க ஸ்பீக் பண்றதுக்கு. I hope there is some issue over you. Okay, so சுந்தரி நீங்க வந்துட்டு irregular periods இருக்கு after your delivery. Okay, after delivery irregular periods, 145 height, weight வந்து எவ்வளவு அப்ராக்சிமேட்டா போட்டிருக்கீங்க 80 kgs. ஸோ அப்படியே நீங்க 145 80 kgs நான் அப்ராக்சிமேட்டா 80 kgs போட்டிருக்கீங்க. பட் அகெயின் 145க்கு உங்களோட ஐடியல் வெயிட் இஸ் 50. ஓகேங்களா? ஸோ 50 கிலோ இருக்கணும். நம்ம வந்துட்டு இப்போ 80 kgsனா அங்கேயே நம்மளுக்கு 30 kgs கிட்ட நம்ம ஓவர் வெயிட்ல போறோம். ஸோ அதனால நீங்க இப்போ டெலிவரிக்கு அப்புறம் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, டெலிவரிக்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு 1 வருஷம் 2 வருஷம் எனக்கு பீரியட்ஸே ஆகாது. ஆக்சுவலி அப்படி கிடையாதுங்க. ப்ராப்பரா நம்மளுக்கு 3 to 4 monthsல நம்மளுடைய ரெகுலர் பீரியட்ஸ் வரணும். அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ நீங்க அந்த பீரியட்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த வெயிட் லாஸுமே நல்லா இருக்கும். ஓகே, ஸோ அதை நீங்க யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் தட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்துட்டு லைக் உங்களுக்கு ஒரு இப்போ இன்கேஸ் நீங்க ரொம்ப நாளா ரெகுலர் பீரியட்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்து நீங்க எனக்கு 1-to-1 ஷேர் பண்ணுங்க. ஏதாவது சிஸ்ட் அக்யூமுலேஷன் இருக்கான்னு பார்க்கலாம். இன்கேஸ் அப்படி சிஸ்ட் அக்யூமுலேஷன் இருக்கு அப்படின்னா, பிகாஸ் இப்போ 50 kgsக்கு நீங்க 30 kgs எக்ஸஸ் வெயிட்ல இருக்கீங்கும் போது வி ஷுட் அகெயின் ஒர்க் ஆன் இட். நம்மளுக்கு இதனால பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கா, பிசிஓடினா அது என்ன மாதிரி நம்மளுக்கு இருக்கு, லைக் நீர் கட்டியா ஒரு வந்துட்டு கொழுப்பு கட்டியா இருக்கா, எதுவா இருந்தாலும் நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியும். சோ நம்மளுக்கு குழந்தை இருக்குல்ல, irregular periods ஆனா என்னங்கிற மாதிரி நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாதுங்க. ஆக்சுவலி நம்ம அதை கண்டுக்காம விடும் போதுதான் நிறைய பேருக்கு அன்பார்ச்சுனேட்லி ஏர்லி மெனோபாஸ், இப்ப நாங்களே நிறைய கிளைண்ட்ஸ் பாக்குறோம் 37 வயசு 38 வயசுலயே மெனோபாஸ் ஆயிடுச்சுங்கிறாங்க. ஆக்சுவலி அப்படி ஆகாதுங்க. ஓகேங்களா? அப்படி மெனோபாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணியே வந்துட்டு எங்க கிட்ட நிறைய பேருக்கு பீரியட்ஸ் ஆகவே ஸ்டார்ட் ஆயிருக்கு அட் தி ஏஜ் ஆஃப் 42 43. ஓகே, ஸோ அதுலலாம் பீரியட்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால மெனோபாஸ்ங்கிறது அந்த ஏர்லி ஸ்டேஜஸ்ல நடக்காது. ஸோ டெஃபினெட்லி நீங்க அப்படி உங்களுக்கு லாங் ரன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த இஷ்யூஸ் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்து எனக்கு ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு பர்சனலா ரீச் பண்ணுங்க சுந்தரி. ஐ வில் கைட் யூ த பெஸ்ட் ஃபார் இட். ஓகேங்களா? இப்ப இவங்க மட்டும் கிடையாது, பேசிக்கா பாத்தீங்கன்னா இப்ப மெயினா பியூபர்ட்டி அந்த ஏஜ் அட்டெண்ட் பண்ணாலே அந்த 12-13 வயசுல இருந்தே irregular periods ஃபேஸ் பண்றாங்க. பட் ஆனா இந்த 10வது 12வது பரீட்சை எக்ஸாம் ப்ரெஷர், சோ அதுல வந்துட்டு பேரண்ட்ஸ் கூட அதை இக்னோரண்டா விட்டுறாங்க. அதுதான் நம்மளுக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமே. என்னன்னா பீரியட்ஸ் கரெக்டா ஆகுதா, ஃப்ளோ எவ்வளவு இருக்குன்னு ஒரு மதரா வி ஆர் ஆக்சுவலா நம்மளுக்கு அது தெரியறது இல்ல. சோ நாளடைவுல அந்த குழந்தை அதுதான் நார்மல்னு நினைச்சுக்குதுங்க. ஒரு 3 மாசம் ஆகல 4 மாசம் ஆகலன்னா என் பாடி அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில தான் இருக்கு, மை பாடி இஸ் ஆக்சுவலி லைக் தட். நோ, அந்த மாதிரி கிடையாது. சோ அது வந்துட்டு நீங்க பியூபர்ட்டில இருந்தே நீங்க அதை டெஃபினட்டா நீங்க வந்துட்டு யூ ஹாவ் டு என்ஷூர் தட் நீங்க அதுக்கான ஒரு ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல் ஃபுட் ஹேபிட்ஸ்குள்ள போறீங்களா. நிறைய ஸ்கூலுக்கு ஸ்நாக் கொண்டு போறதுல இருந்து வீட்டுல சாப்பிடுறதுல இருந்து அது எல்லாமே நம்ம ப்ராப்பரா பண்ணிக்கிட்டு இருக்கோமாங்கிறது யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் இட். ஸோ கண்டிப்பா அது வந்துட்டு நீங்க ஒன்ஸ் பியூபர்ட்டி ஆகுறாங்கன்னா இட்ஸ் அ பேரண்ட்ஸ் ரெஸ்பான்ஸ். நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் அவங்க ப்ராப்பரா பீரியட்ஸ் ஆகுறாங்களா, ஃப்ளோ எப்படி இருக்கு, இதெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணணும். ஏன்னா இதுதான் நம்மளுக்கு பிசிஓடியில போய் முடியுது. ஃபைனலி ஆஃப்டர் தே கெட் மேரிட் இன்ஃபர்டிலிட்டிங்கிற ஒரு பெரிய பூன். ஓகேங்களா? சோ அங்கதான் ஆரம்பிக்குது. சோ அந்த அளவுக்கு போகாம இருக்கணும் அப்படின்னா ரெகுலர் பீரியட்ஸ் பிளேஸ் அ மேஜர் வைட்டல் ரோல். சோ அதுவும் we have to look on it. ஓகேங்களா? சோ thank you so much for asking that question, சுந்தரி.
So I guess yes, I have maximum நான் உங்களுடைய questions எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். கனிமொழி, I give you another chance. கனிமொழி, நீங்க உங்களால அங்க இருந்து பேச முடிஞ்சிச்சு from your end அப்படின்னா you can just unmute yourself because hand raisலயே இருக்கு. Okay. Yes, பேசுங்க கனிமொழி. Hi ma'am. யா கனிமொழி. Ma'am, எனக்கு 15 years ஆயிடுச்சு மேரேஜ் ஆகி. எவ்வளோங்க? 15 years ஆயிடுச்சு. 36 years ஆகுது இப்ப எனக்கு. ஓகே கனிமொழி. எனக்கு வந்து இன்னும் குழந்தை வந்து இதாகல. ஆனா இப்போதைக்கு ரீசெண்டா தான் PCOD ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஓகே. grade 1 fatty liver அந்த ப்ராப்ளமும் எனக்கு இருக்குது. இதுக்கு Okay. முன்னாடி அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்ல. இப்ப ஒரு கொஞ்ச நாளா அந்த மாதிரி ப்ராப்ளம் காட்டிட்டே இருக்குது. ஓகே. என்ன கனிமொழி, முக்காவாசி பாத்தீங்கன்னா பிசிஓடி இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஃபேட்டி லிவர் இருக்குங்க. நீ ஸ்கேன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லிவர் இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்னே தெளிவா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நீங்க கனிமொழி உங்க ஏஜ் ஹைட் அண்ட் வெயிட் சொல்லுங்க கனிமொழி. என்னோட ஏஜ் வந்து 36. என்னோட ஹைட் வந்து 166 சென்டிமீட்டர், வெயிட் வந்து 70 kg இருக்கேன். ஓகே, 166க்கு 70 kgs இருக்கீங்க. சோ ஆல்மோஸ்ட் நீங்க 8 கிலோ தான் ஓவர் வெயிட்ல இருக்கீங்க. ஓகேங்களா? சோ இட்ஸ் நாட் லைக் டூ மச் ஆஃப் ஒபிஸ் கிடையாது. 8 கிலோ தான் ஓவர் வெயிட்ல இருக்கீங்க. பீரியட்ஸ் எப்படி இருக்குங்க உங்களுக்கு? பீரியட்ஸ் தான். சாரி, ரெகுலர் பீரியட்ஸ் தான். ரெகுலர் பீரியட்ஸ் தான். நீங்க இந்த 15 years ஆஃப் மேரிட்டல் லைஃப்ல ஹேவ் யூ அண்டர்கான் எனி ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் மெடிக்கலா நீங்க ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் இன்வால்வ் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கேன் மேம். என்ன ட்ரை பண்ணிருக்கீங்க? இப்ப கூட நான் IUI ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்கேன் நான். ஓகே. எவ்வளவு டைம் ட்ரை பண்ணிருக்கீங்க? ஒரு 7 டைம்ஸ் பண்ணிருக்கேன். அதாவது கேப் விட்டு பண்ணிருக்கேன். 7 டைம்ஸ் பண்ணிருக்கேன். ஓகே. கனிமொழி, உங்க ஹஸ்பண்ட்க்கு செமன் அனாலிசிஸ் எடுத்திருக்கீங்களா? அவர் என்ன ஹைட் வெயிட் இருக்காரு? அவர் ஆனா ஓவர் வெயிட்டா இருக்காங்க. அவர் வந்து 90 kgs அந்த மாதிரி இருக்காங்க. ஓகே. 100. அவர் ஓவர் வெயிட் தான், ஆனா அவர் கொஞ்சம் வெயிட்டாவே இருப்பாங்க. ஓகேமா. ஹைட் வந்து 175 அந்த மாதிரி இருப்பாங்க. 175 இருப்பாங்க. ஓகே. சோ யா, அவர் நல்ல ஓவர் வெயிட்ல தான் இருக்காரு. 20 kgs கிட்ட. இது வரைக்கும் செமன் ரிப்போர்ட்ஸ் எடுத்திருப்பீங்க இல்லையா? செமன் ரிப்போர்ட் எடுத்திருக்கோம். அவர் கொஞ்சம் லோவா தான் காட்டியிருக்கு இது வரைக்கும். ஓகே. அதனால ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் நாங்க. யா. IUI இருக்குது அவங்களுக்கு. அதனால IUI பண்ணிட்டு இருந்தோம். ஓகே. ஆனா தெரியல, இது வரைக்குமே எதுவுமே அந்த குழந்தை வந்து நின்றது கிடையாது. டபுள் லைன் காட்டினதே இல்ல. கனிமொழி, ஆக்சுவலி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஃபர்டிலிட்டிங்கும் போது இட்ஸ் அ வெரி வாஸ்ட் சப்ஜெக்ட். அதுல மேல் இன்ஃபர்டிலிட்டியும் இருக்கு, ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டியும் இருக்கு. ஓகேங்களா? சோ இது இப்போ நம்மளுக்கு மொட்டிலிட்டி ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு ஆர் மார்ஃபாலஜி ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவங்க வந்துட்டு டெஃபினெட்லி ஹி ஹாஸ் டு ஸ்டார்ட் த டயட். ஓகே. ஏன்னா we are giving fantastic results for fertility கனிமொழி. ஓகேங்களா? இப்போ லாஸ்ட் மந்த் கூட நாங்க வந்துட்டு parenthood செலிப்ரேட் பண்ணிருக்கோம். லைக் நிறைய பேர் வந்துட்டு லைக் fallopian tube burst ஆனவங்க, ஓகே, 3 IVF பண்ணவங்க. ஓகே. சோ அந்த மாதிரி நிறைய ஹிஸ்டரிஸ் இருக்கு. பட் ஆனா இங்க மேல் அதாவது ஒரு பிரெக்னன்ட் ஆகி மிஸ்கரேஜ் ஆனா கூட அந்த ஃபீமேலுக்கு தான் அந்த இஷ்யூன்னு நினைக்கிறோம். ஆக்சுவலி அப்படி கிடையாதுங்க. அந்த செமனோட குவாலிட்டினால கூட மிஸ்கரேஜ் ஆகும். ஓகேங்களா? உங்க எண்டோமெட்ரிக் லேயர் எப்படி இருக்கு? ஓகேங்களா? சோ நிறைய விஷயங்கள் இருக்கு. சிஸ்ட் அப்படின்னா அந்த சிஸ்ட் என்ன கேட்டகரி ஆஃப் சிஸ்டா இருக்கு, எங்க ஃபார்ம் ஆயிருக்கு, ஓகேங்களா? சோ என்ன காரணத்தினால நம்ம இவ்ளோ ஃபர்டிலிட்டிக்காக நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம், அந்த ரூட் காஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹேவ் டு ஒர்க் ஆன் த ரூட் காஸ். ஓகேங்களா? சோ டெஃபினெட்லி இப்போ சைடு வந்து பாத்தீங்கன்னா இப்போ மொட்டிலிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னா CQ10 அப்படிங்கிற சப்ளிமெண்ட் இருக்கு, கோஎன்சைம்ஸ் Q10. ஓகேங்களா? இது வந்துட்டு மெயினா பாத்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அவங்க பாடியில நிறைய இருக்கும் போதுதான் இந்த மாதிரி இஷ்யூஸ் வருங்க. ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால ஏற்படுறதுதான் இந்த ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி ஆகும்போது மொட்டிலிட்டி, மார்ஃபாலஜி, வால்யூம் இது எல்லாமே அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ CQ10ங்கிறது ஒன்னும் இல்லைங்க, ஒரே டைம்ல நீங்க 9 விட்டமின்ஸ் உங்க பாடிக்கு கொடுக்குறீங்க. ஓகே. சோ அது கொடுக்கறது மூலியமா நிறைய ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை டெவலப் பண்ணி கொடுக்கும். அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாமே உங்களுக்கு டேமேஜ் ஆகும். சோ இந்த ப்ராசஸ்ல சூப்பரா அவர் வெயிட்டை கம்மி பண்ணுவாரு. நீங்க உங்க PCOD இஷ்யூஸை ரிவர்ஸ் பண்ணுவீங்க. ஹோப்ஃபுல்லி இன் திஸ் 2024 நீங்க பிரெக்னன்ட் ஆகி
நெக்ஸ்ட் இயர் ஒரு பேரண்ட்ஹுட்ல நீங்க செலிப்ரேட் பண்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அது வி ஹவ் டு ஒர்க் வித் கிரவுண்ட் ஒர்க். ஓகேங்களா, கரெக்டா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம டயட் பண்ணி டெஃபினெட்லி யூ கேன் எக்ஸல் இன் இட். ஸோ டோன்ட் வரி கனிமொழி. பட் டெஃபினெட்லி இப்போ அவர் ஒபிஸ்ல இருக்காருங்கும் போது நம்ம அவரையும் ட்ரீட் பண்ணணும். நீங்களுமே இப்ப ஃபேட்டி லிவர் சொன்னீங்க இல்லையா? சோ அந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லிவர் ஃபேட் அக்யூமுலேட் ஆகுதுனாலே பெல்லி ஃபேட் வருது. ஓகேங்களா, நிறைய ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் நம்ம ஃபேஸ் பண்றது சாப்பிடும் போது, டைஜஷன் இஷ்யூஸ், கழுத்துல இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா டார்க்கா பிக்மெண்டேஷன் மாதிரி ஆகுறது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி இஷ்யூஸ். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே சிம்டம்ஸ் ஆஃப் ஃபேட்டி லிவர்னு தெரியாம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ நீங்க டயட் பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி உங்களால ரிசால்வ் பண்ண முடியும் கனிமொழி. நீங்க 1-to-1 ரீச் பண்ணுங்க, கண்டிப்பா we can work the best for you. Okay, சரிங்க மேம், தேங்க்யூ. thank you கனிமொழி. Pavi, have I allowed Pavi to speak? Yes, Vivo. Vivo, someone unmute, I mean hand raise பண்ணிருந்தீங்க. Okay, so finally it's done. I think I have answered so many of your questions. So இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய அவேர்னஸ் கிடைச்சிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நாட் ஓன்லி ரிகார்டிங் ஃபேட் லாஸ். இவ்வளோ நேரமா செஷன்ல ரொம்ப சூப்பர்பா அசோசியேட்டடா இருந்தீங்க. யூ ஆல்சோ ஒர்க் த பெஸ்ட். கண்டிப்பா ஒரு ஹோப் இருக்கு நம்மளுக்கு. டெஃபினெட்லி we can work 1-to-1 அப்படிங்கிறது. So yes, thank you so much. Take your health as the top priority so that from there we can see a root cause solution. இது வந்து சும்மா just like that பண்றோம், அதுக்கப்புறம் விடுறோம், திரும்ப நம்ம வெயிட் நம்ம வந்துட்டு ஈஸியா கெயின் ஆகுறோங்கிற மாதிரி இல்லாம நீங்க சயின்ஸை புரிஞ்சு அந்த நான் சொல்ற அந்த மெயின்டெனன்ஸ் டயட் வரைக்குமே நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா you can lead a complete healthier life forever. Okay, so thank you so much, and see you all in the next superb session. So 1-to-1 reach பண்ணுங்க, and also last minute screenshots எடுக்க மறந்துடாதீங்க. So screenshots எடுத்து personally share பண்ணுங்க. We can reach 1-to-1 personally. Okay, thank you so much friends. See you all. Bye.